ஓகே, இந்த செஷன்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஹவு டு இன்ஸ்டால் ESXi ஹோஸ்ட். ஒரு ப்ரொடக்ஷன் என்வரான்மெண்ட்ல எப்படி ESXi வந்து இன்ஸ்டால் பண்ணுவாங்க அப்படிங்கிறத நம்ம சொல்ல போறேன். ஸோ நம்ம வந்து இது எப்படி கால் பண்ணுவோம் அப்படின்னா ESXi பில்ட் அப்படின்னு சொல்லுவோம், அல்லது ESXi கமிஷனிங் ப்ராசஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இப்போ பாருங்க, ஐம் இன்ஸ்டாலிங் ESXi. ஓகே, ஸோ இந்த ESXi எப்படி இன்ஸ்டால் பண்றாங்க, அதுக்கான ப்ரீ செக்ஸ் என்ன, எல்லாமே இப்போ நான் வந்து உங்களுக்கு சொல்றேன். ஸோ ESXi பொறுத்த வரைக்கும் இட்ஸ் ஒன் ஆஃப் த லினக்ஸ் பேஸ்டு OS. இது வந்து லினக்ஸ் பேஸ்டு OS. இதில் வந்து கீபோர்டு வந்து மட்டும்தான் ஒர்க் ஆகும், மவுஸ் ஒர்க் ஆகாது. இதை எப்படி ப்ரொடக்ஷன் இன்ஸ்டால் பண்ணுவாங்க, லாஸ்ட்டாக நம்ம வந்து லேப்ல எப்படி இது இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு சொல்லி பார்த்தோம். இப்போ இந்த செஷனில் ப்ரொடக்ஷனில் எப்படி இது இன்ஸ்டால் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். ஸோ இது லோட் ஆகிட்டு இருக்கு, லோட் ஆகட்டும், இது லோட் ஆகட்டும். லெட் மீ கம் டு த பாயிண்ட். ஃபர்ஸ்ட் என்ன நடக்கும்னு சொல்லிடுறேன். check failed memory resource. System has found problem your mission and cannot be continued, could not be create demand resource pools, admission check failed memory resource. Okay, memory பத்தலன்னு வருதா? Fine. இதை ஏன் இன்னொரு டைம் நான் வந்து ப்ராப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு சொல்கிறேன்னா, ESXi பில்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரிங்களா, நம்மளோட ரெகுலர் ஆக்டிவிட்டி இது. நம்ம பண்ண போகிறது ESXi பில்ட், அப்புறம் ESXi ஆர் ESXi கமிஷனிங் ப்ராசஸ். இதை ஒரு ப்ரொடக்ஷனில் எப்படி டாப்ல இருந்து பாட்டம் வரைக்கும் அந்த பில்டு பண்ணுறாங்க அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ ESXi நான் சொன்ன மாதிரி இட்ஸ் ஹைப்பர்வைசர். இந்த ESXi வந்து we can install on hardware. ஒரு ஃபிசிக்கல் ஹார்ட்வேர் இருக்கும், அந்த ஃபிசிக்கல் ஹார்ட்வேர்ல we will install the ESXi. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ESXi வேணும் அப்படின்னா நம்ம ரெக்வஸ்ட் பண்ணுவோம். நம்மளோட டீம் இருக்கு இல்லையா, நம்ம ஆப்ரேஷன்ஸ் டீம்ஸ், நம்ம VMware ஆப்ரேஷன் டீம், நம்ம ஆப்ரேஷன் டீம் வந்து ரெக்வஸ்ட் பண்ணுவோம். அந்த மாதிரி ரிசோர்ஸ் வந்து எங்களுக்கு கம்மியாக இருக்குது, கம்ப்யூட் ரிசோர்ஸ் வந்து கம்மியாக இருக்குது, எங்கள் கிளஸ்டரில் வந்து கம்மியாக இருக்குது. ஸோ புதுசாக எங்களுக்கு ஒரு ESXi ஹோஸ்ட் ஆட் பண்ணணும். இதுதான் வந்து ரெக்வஸ்ட். ஓகேங்களா, ஸோ புதுசாக ஒரு ESXi ஹோஸ்ட் ஆட் பண்ணணும், டேட்டா சென்டரில் கொண்டு வரணும் அப்படின்னு வந்து நம்ம வந்து ரெக்வஸ்ட் சொல்கிறோம். அப்படின்னா மேனேஜ்மெண்ட் வந்து அதை கன்சிடர் பண்ணுவாங்க. பண்ணிட்டு நீங்கள் சொல்கிற ரெக்வஸ்ட் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுவாங்க. தென் அதுக்கடுத்து அவங்க ப்ரொசீட் பண்ணுவாங்க. நம்ம வந்து எவ்வளோ கான்ஃபிகரேஷன் அப்படிங்கிறத கொடுக்கணும், எவ்வளோ CPU கோர்ஸ் வேணும், எவ்வளோ மெமரி வேணும் அப்படிங்கிறத நம்ம வந்து கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் லெட்ஸ் அஸ்யூம் தட் நம்ம இங்கே எப்படி போகிறோம் அப்படின்னா, இதில் வந்து 1 TB மெமரி போகிறோம். ஸோ 1 TB மெமரி, தென் 20 கோர் ப்ராசஸர், 20 கோர் ப்ராசஸர். சரிங்களா, ஓகே. இது நம்ம கொடுத்த உடனே அவங்க வந்து டெல் சர்வரா HP சர்வரா, ஆல்ரெடி கிளஸ்டர்ல வந்து டெல் ஹார்ட்வேர் ரன் ஆகுதா அல்லது HP ஹார்ட்வேர் ரன் ஆகுதா, அதை பொறுத்து நம்ம வந்து டெல்லா ஹெச்பியா அப்படிங்கிறத முடிவு பண்ணிக்கலாம். நம்ம மேனேஜ்மெண்ட் சொன்னதுக்கப்புறம் மேனேஜ்மெண்ட் அதெல்லாம் ஆர்டர் போட்டு டேட்டா சென்டர் கொண்டு வந்துருவாங்க. ஓகே, ஸோ சர்வரை வந்து டேட்டா சென்டர்ல there is a room called stores room. கைஸ், நான் வந்து இப்போ என்னன்னா டேட்டா சென்டர் ஆப்ரேஷன்ல தான் இருக்கேன் நான். ஸோ ஒரு டேட்டா சென்டர்ல எப்படி சர்வரை வந்து ரேக் பண்றாங்க, அதில் எப்படி OS இன்ஸ்டால் பண்றாங்க அப்படிங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் சொல்ல போறேன். நீங்க இதை வந்து எங்க பார்த்தாலும் யாரும் உங்களுக்கு இதை வந்து சொல்லியிருக்க மாட்டாங்க, தமிழ்னாலும் சரி இங்கிலீஷ்னாலும் சரி. இது பெருசா வந்து இதை வந்து யாரும் நாலேஜ் ஷேர் பண்ணியிருக்க மாட்டாங்க. நான் இந்த நாலேஜ் எப்படி ஷேர் பண்றேன் அப்படின்னா, கரண்ட்லி ஐ ஆம் ஹேண்ட்லிங் த டேட்டா சென்டர். நான் ஒரு டேட்டா சென்டர்ல ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஐம் ஹேண்ட்லிங் த டேட்டா சென்டர் விர்ச்சுவலைசேஷன். அந்த டேட்டா சென்டர்ல VMware ESXi மேனேஜ் பண்றேன். ஸோ தட் எனக்கு வந்து என்டையர் ப்ரோட்டோகால் ப்ரொசீஜர் எனக்கு எல்லாம் தெரியும். ஸோ அந்த இன்ஃபர்மேஷன் தான் உங்களுக்கு இப்போ நான் ஷேர் பண்றேன். இதை நல்லா மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. டேட்டா சென்டர்ல யாருக்குமே ஆக்சஸ் கிடையாது. லைக் எல்லாராலையும் டேட்டா சென்டர் உள்ளலாம் போக முடியாது. நான் வந்து டேட்டா சென்டர் மெயின்டைன் பண்றதுனால நாங்கள் டேட்டா சென்டர் உள்ள போகும். இன்னொன்று, எங்களோட டேட்டா சென்டர் இந்தியாவில தான் இருக்குது. இப்போ US UK இருந்தால் போகிறதுக்கான கஷ்டம் இருக்கும். ஸோ
ஸோ இந்தியாவில் இருக்கிறதால நாங்கள் ஈஸியாக டேட்டா சென்டருக்குள்ள போகும். ஸோ எங்களோட கம்பெனியில் நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத சொல்கிறேன். இதுதான் ஆக்சுவல் ப்ரொசீஜர். சரியா? ஸ்டோர்ஸ் ரூம் ஒரு ரூம் இருக்குங்க. ஸ்டோர்ஸ் ரூம் அப்படிங்கிறது என்னன்னா, நீங்க ஒரு ஹார்ட்வேரை வந்து கமிஷனிங் பண்றீங்க அல்லது டீகமிஷன். கமிஷனிங்னா ஒரு ஹார்ட்வேர் ஒரு ஹைப்பர்வைசரை உள்ள கொண்டு வருது. டீகமிஷனிங் அப்படின்னா ஒரு ஹைப்பர்வைசரை வெளியில கொண்டு போறது. லைக் அந்த ஹார்ட்வேர் அவுட்டேட்டடா இருக்கும். அப்ப அதை வந்து நம்ம வந்து ரிமூவ் பண்ணி நம்ம வெளியில கொண்டு போயிடுவோம். ஸோ அதே மாதிரி ஸ்டோர்ஸ் டீம் தான் ஹேண்டில் பண்ணுவோம், ஹேண்ட் ஓவர் கொடுப்போம். இப்போ ஸ்டோர்ஸ் டீம் வந்து அந்த ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து டெல் சர்வர்னு வச்சுப்போம். ஸோ ரேக் சர்வர் ஓகேங்களா. மோஸ்ட்லி ரேக் சர்வர் வச்சு தான் நான் சொல்லுவேன். நான் எது சொன்னாலுமே ஏன் அப்படின்னா மோஸ்ட்லி ரேக் சர்வர் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ இது ஒன் ஆஃப் த ரேக் சர்வர். இது வந்து பவரேஜ் R640 ரேக் சர்வர். ஸோ ரேக் சர்வர் வந்து இப்படி தான் இருக்கும். ரேக் சர்வரோட ஃப்ரண்ட் இப்படி தான் இருக்கும். ஓகேங்களா. ரேக் சர்வரோட பேக் ரியர் வியூ காமிக்கிறேன். ஸோ ரேக் சர்வரோட இது வந்து உள்ள இருக்கிற வியூ. இது வந்து ரேக் சர்வரோட ரியர் வியூ. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஐடிராக் போர்ட். இட்ஸ் a dedicated ஐடிராக் போர்ட். தென் 2 USB போர்ட் இருக்குது. ஒரு சீரியல் போர்ட். இது வந்து ஒரு VGA போர்ட். இது போர்ட். சரிங்களா. இது பவர் சப்ளை. இது பவர் சப்ளை ஃபேன். இது ஒரு பவர் சப்ளை. இது பவர் சப்ளை ஃபேன். இது பவர் சப்ளை யூனிட்னு சொல்லுவோம். ரெடிடென்சி பர்பஸ்க்கு 2 இருக்குது. தென் இதில் என்ன இருக்கு, இந்த பெசில்லாம் எதுக்கு இருக்கு அப்படின்னா இந்த பெசிலை ரிமூவ் பண்ணிக்கலாம். ரிமூவ் பண்ணிட்டு இல்லை PCI கார்டு லைக் HPI கார்டு அல்லது எக்ஸ்ட்ரா நெட்வொர்க் கார்டு வேணும்னா நம்ம இதில் வந்து இன்சர்ட் பண்ணிக்கலாம். இது ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். பட் எகைன் நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன். ஒவ்வொரு கிளாஸை போய் நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன். ரேக் சர்வரை பற்றி சொல்லிக்கிட்டே இருப்பேன். ஏன் அப்படின்னா நீங்கள் ஹார்ட்வேர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாதான் ஹைப்பர்வைசரை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஏன்னா சோர்ஸ் அந்த ஹைப்பர்வைசருக்கான சோர்ஸே ஹார்ட்வேர் தான். சரிங்களா. அந்த ஹைப்பர்வைசர்ல இஷ்யூ வருதுன்னா நீங்க ஹார்ட்வேர் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்க வந்து டிபெண்ட் பண்ணிருக்கணும். அப்போ இந்த ஹார்ட்வேரை நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அதனால எல்லா கிளாஸ்லையும் நான் ரேக் சர்வர் பற்றி சொல்லுவேன். அதில் இருக்கிற இமேஜஸ் அடிக்கடி காமிக்க காரணம் என்னன்னா இதை நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஆகணும். அதுக்காக தான் நான் இதை காமிச்சிட்டு இருக்கேன். ஸோ ரேக் சர்வர் இப்படி தான் இருக்கும். நம்ம இந்த ரேக் சர்வர் ரேக்ல மவுண்ட் பண்ணுவோம். இதெல்லாம் ரேக் சர்வரோட ஃப்ரண்ட் வியூ. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹார்ட் டிஸ்க். ஸோ ஸ்டோர்ஸ்க்கு வந்துடுது. ஸோ டெல் பவரேஜ் R640 நம்ம பார்த்தது. பவரேஜ் R640 ரேக் சர்வர். நம்ம பார்க்குறது டெல் பவரேஜ் R640. இந்த சர்வரை வச்சுப்போம். இது வந்து எத்தனை U அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ ஒரு சர்வரை நம்ம மவுண்ட் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக அதோட U சைஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் 1U = 1.75 இன்ச்சு. இந்த சர்வர் நீங்கள் ஒரு சர்வர் வாங்குறீங்கன்னா அது எத்தனை யூன்னு கேட்பாங்க. U மீன்ஸ் இந்த இருக்கு இல்லையா அந்த வித்து. இந்த வித்து தான் வந்துட்டு யூன்னு சொல்லுவோம். இது வந்து பார்த்தீங்கன்னா 1.5 இன்ச் இந்த வித் அவ்வளோதான் இருக்கும். சார் ரேக் சர்வர் அவ்வளோதான் இருக்கும். நீங்கள் சர்வர் பர்ச்சேஸ் பண்ணுறப்ப அதோட ஃபார்ம் ஃபேக்டர், இது வந்து ஃபார்ம் ஃபேக்டர்னு சொல்லுவோம். 2U 4U அல்லது 1U. இது வந்து 1U சர்வர். சரிங்களா. அதை வந்து மென்ஷன் அந்த சர்வர் வாங்குறப்ப அதிலே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இந்த இடத்த காமிக்கணுமே. இது ஏன் யூ சொல்கிறேன் அப்படின்னா அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த இருக்கு பாருங்க ஃபார்ம் ஃபேக்டர். ஃபார்ம் ஃபேக்டர் பாருங்க. 1U ரேக் சர்வர். 1U ரேக் சர்வர் அப்படின்னா 1.5 இன்ச்சு விச் மீன்ஸ் இந்த சர்வரோட இந்த இந்த வித் இருக்கு இல்லையா, இந்த அகலம் இருக்கு இல்லையா, இது வந்து 1.5 இன்ச் 1.75 இன்ச் தான் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்க பாம் இருக்கு இல்லையா, உங்க பாம் உங்களோட உள்ளங்கையில பாதி தான் இந்த சர்வரே இருக்கும். அதோட சைஸே அவ்வளோதான் இருக்கும். இந்த அகலம் பார்த்தீங்கன்னா 2 லேப்டாப் வைக்கிற மாதிரி இருக்கும். இதோட அகலம் பார்த்தீங்கன்னா 2 லேப்டாப்பை நீங்கள் வைக்கிற மாதிரி இதோட அகலம் வந்து இருக்கும். ஃபைன். ஸோ எத்தனை யூனி ஏன் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி ரேக்கை ரெடி பண்ணணும். சரிங்களா. ஏன்னா ஒரு என்டர்பிரைஸ் டேட்டா சென்டர்ல ஸ்பேஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த ஸ்பேஸை நீங்க கண்டிப்பா ரெடி பண்ணணும். இதை நீங்க வந்து சொல்லணும். இந்த ரேக்ல இந்த யூ ஃப்ரீயா இருக்குது. இந்த யூல நீங்க வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரேக்ல வந்து பாத்தீங்கன்னா 60 யூ இருக்கும். 60 40 ஓகே 60 நினைக்கிறேன். நான் 60 யூ நினைக்கிறேன். ஓகே ஒரு ரேக் வச்சு எத்தனை யூ 40 யூ ரைட். 40 to 40 யூ இருக்கு. ஓகே ஸோ 40 யூன்னு வச்சுப்போம். ஓகே 40 யூ தான் கரெக்ட். 40 யூ தான் 40 யூன்னு வச்சுப்போம்.
இது ஒரு ரேக்கு சரிங்களா. இந்த ரேக்ல நம்ம வந்து ரேக் சர்வர் மட்டும் வச்சிருக்க மாட்டோம். மேபி அதுல சுவிட்ச் இருக்கலாம், ஸ்டோரேஜ் மேபி இருந்தா இருக்கலாம். பட் அல்லது அந்த ரேக் வந்து டெடிகேட்டட் ஃபார் சர்வர் அப்படி கூட இருக்கலாம். ஸோ யூ அப்படிங்கிறது எப்படி கால்குலேட் பண்ணுவாங்கன்னா, இந்த ரேக்ல இது ஒரு யூ, இது ஒரு யூ, இது ஒரு யூ, இந்த மாதிரி வரிசைக்கா யூ இருக்கும். அப்ப இதே மாதிரி 40 யூ இருக்கும். இந்த ரேக் இது வந்து ரேக்கு. இந்த இதுல இது நம்பர் 1 யூ, இது 1, இது 2, இது 3, 4, 5, 6, 7 அப்படி மாதிரி 40 யூ இருக்கும். இதுல எந்த யூ ஃப்ரீன்னு பார்க்கணும் நம்ம ஃபர்ஸ்ட் சரிங்களா. இந்த ரேக்ல எந்த யூ ஃப்ரீ, இது 2 யூனா 2 யூ ஃப்ரீயா இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பர்ச்சேஸ் பண்ற சர்வர் வந்து 1 யூ சர்வர்னா ஒரு யூ ஃப்ரீயா இருந்தா போதும். இப்போ இந்த இது மட்டும் ஃப்ரீயா இருந்தா போதும். சப்போஸ் இது 2 யூ சர்வர்னா இந்த 2 ரேக்கும் ஃப்ரீயா இருக்கணும். இந்த 2 யூ ஃப்ரீயா இருக்கணும். அப்பதான் சர்வர் இங்க வந்து ரேக் பண்ண முடியும், ஸ்டாக்கிங் பண்ண முடியும். புரியுதா உங்களுக்கு? நான் வந்து அங்க என்ன பண்றனோ அதை அப்படியே உங்களுக்கு சொல்றேன். நீங்க இமேஜின் பண்ணிக்கோங்க. ப்ராக்டிக்கலா அது இப்படிதான் இருக்கும் சரிங்களா. ஓகே, இந்த ரேக் சர்வர்ல ரேக் மவுண்ட் எப்படி பண்றோம்? ஸோ இதான் ரேக்கு சரிங்களா. இது தெளிவா இருக்கு, இந்த இமேஜ் தெளிவா இருக்கு. ஸோ இதான் ரேக்கு. இந்த ரேக்ல இந்த மாதிரி கேப் விட்டு சில இந்த டிவைசஸ்லாம் வந்து இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இது ஒரு ரேக்கு. இது வந்து பிளேட் சர்வர் ரேக். இது பிளேட் சர்வர் ரேக். இது வந்து ரேக் சர்வரோட ரேக்கு. இதில் பாருங்க, இது ரேக் இப்படித்தான் ரேக் இருக்கும். இதுல வந்து ஒரு ஒரு சர்வருக்கும் இன்னொரு சர்வருக்கும் கேப் இருக்கு பாருங்க. இந்த மாதிரி கேப் விட்டுருப்பாங்க. ஒரே இதை ஸ்டாக் பண்ணிருக்க மாட்டாங்க, கேப் விட்டுருப்பாங்க. இது வந்து ஸ்டோரேஜ். நல்லா இது உங்களுக்கு பார்த்தா தெரியுதான்னு தெரியல, பட் யூ கேன் இது வந்து ஸ்டோரேஜ். ஸ்டோரேஜ் இது சுவிட்சிங் இருக்கு. சுவிட்ச் இதுல இல்லை. இதுல வந்து ஒன்லி சர்வர்ஸ் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. இதுவுமே சர்வர்ஸ் தான். இது எல்லாமே சர்வர்ஸ் தான். இந்த மாதிரி சர்வர்ஸ் இருக்கும். இதுல வந்து இன்சர்ட் பண்ணணும். அதாவது ரேக் வந்து இது ரேக் மவுண்டின்னு நம்ம வந்து சொல்லுவோம். இந்த இன்சர்ட் பண்றத ரேக் மவுண்டிங் சொல்லுவோம். ரேக் சர்வர் மவுண்டிங். இந்த மாதிரி 2 சைடும் ரேக் இருக்கும் இல்லையா, அந்த ரேக் நடுவில் இது இப்படி இன்சர்ட் பண்ணுவாங்க. ஃபைன். இதை யார் பண்ணுவோம் அப்படின்னா ஃபெசிலிட்டி டீம் வந்து இன்சர்ட் பண்ணுவாங்க. இப்போ நம்ம ஒரு மெயில் போடுவோம், ஸ்டோர்ஸ் டீமுக்கு ஒரு மெயில் போடுவோம். ஹாய் ஸ்டோர்ஸ் டீம், இந்த மாதிரி இந்த சர்வர் டெல் பவரேஜ் R640 சர்வர் வந்து எங்களுக்கு வந்து இந்த ரேக்ல மவுண்ட் பண்ணணும். ரேக் நம்பர் இருக்கும், ஒவ்வொரு ரேக்கும் ஒரு நம்பர் இருக்கும். உதாரணத்துக்கு இது ஒரு ரேக் மட்டும் இருக்காது, பெரிய டேட்டா சென்டர் எடுத்துட்டோம்னா 100 ரேக் இருக்கும். ஸோ ரேக் நம்பர் 13 அப்படி வச்சுப்போம். ஸோ நம்ம மெயில் பண்ணணும், இந்த மாதிரி ரேக் நம்பர் 30ல யூ எத்தனை யூ, இது வந்து 1 யூ சர்வர், இது வந்து 1 யூ சர்வர், இதில் எந்த யூ ஃப்ரீயாக இருக்குது, ரேக் நம்பர் 30ல U12 வந்து ஃப்ரீயாக இருக்குது. ஸோ U12ல இதை மவுண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி மெயில் போடுங்க. அந்த மெயிலில் வந்து ஃபெசிலிட்டி டீம் வச்சுருவோம். ஃபெசிலிட்டி டீம் யார் அப்படின்னா இந்த சர்வரை வந்து பார்த்தீங்கன்னா தூக்கிட்டு வர்றவங்க, லைக் லோடிங் பண்ணுறவங்க சரிங்களா. அவங்க வந்து இந்த ஹெவியான ஒர்க்ஸ் பண்ணுறவங்க. இந்த ஃபெசிலிட்டி டீம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ஸ்டோர் ரூமில் இருந்து சர்வரை வந்து ட்ராலியில் எடுத்துகிட்டு வருவாங்க. ஏன்னா வெயிட்டாக இருக்கும் சர்வர் வந்து, சும்மா நீங்களாம் ஒத்தாலாம் தூக்க முடியாதுங்க. சர்வர் செம ஹெவி வெயிட்டாக இருக்கும். 2 பேர் சேர்ந்தால் தான் ஒரு ரேக் சர்வர் தூக்கி வைக்க முடியும். இதே பிளேட் சர்வராக இருந்தால் 4 பேர் தூக்கினா தான் அதை முடியும், தூக்கி வைக்க முடியும். ஸோ பார்க்க தான் சின்னது, பட் ஹெவியான காம்பவுண்ட்ஸ் இருக்கும் அதில். ஸோ ஃபெசிலிட்டி டீம் வந்து அதை வந்து லிஃப்ட் பண்ணி கொண்டு வருவாங்க. கொண்டு வந்து நம்ம எந்த ரேக் சொல்கிறோமோ அந்த ரேக்கில் மவுண்ட் பண்ணிடுவாங்க. நான் அந்த மாதிரி ரேக் நம்பர் சொல்லி மெயில் போடுறல, இதுக்கும் மெயில் போடணும், அவங்களுக்கும் மெயில் போடணும். 2 பேத்துக்கு மெயில் போட்டு ரேக் நம்பர் 30ல 12th யூல வந்து இதை மவுண்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டோம்னா தே வில் மவுண்ட் த சர்வர். இந்த ரேக்ல மவுண்ட் பண்ணிட்டு போயிருவாங்க. பண்ணதுக்கு அப்புறமா தென் அடுத்து ஒரு மெயில் போடணும். யாருக்கு மெயில் போடணும்னா டிசி, டேட்டா சென்டர் அட்மின் சரிங்களா. ஸோ இந்த டேட்டா சென்டர் அட்மின் மெயில் போட்டு இதை நம்ம ரேக்ல மவுண்ட் பண்ணிட்டோம். பண்ணதுக்கு அப்புறமா இதுல சுவிட்ச் கனெக்ஷன் கொடுக்கணும். லைக்
இந்த சர்வர் இருக்குன்னா இந்த சர்வர்ல வந்து போர்ட்ஸ் இருக்கு இல்லையா, இந்த போர்ட்ல வந்து இந்த போர்ட் இருக்கு, இப்போ ஈத்தர்நெட் போர்ட் இருக்குன்னா ஒரு ஈத்தர்நெட் ஒரு எண்டு இங்கே கனெக்ட் ஆகும், இன்னொரு எண்டு சுவிட்சில் கனெக்ட் ஆயிருக்கும். அதே மாதிரி ஐஎல்ஓ போர்ட், இதெல்லாமே கேபிளிங் பண்ணுறது சொல்லுவோம். ஸோ நம்ம சர்வரில் இருந்து சுவிட்சு கனெக்ஷன் கொடுக்கறது, சர்வரில் இருந்து சான் சுவிட்சு கனெக்ட் பண்ணுறது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, 2 சுவிட்ச் இருக்கும். ஒன்று டேட்டா சுவிட்சு, டேட்டா சுவிட்ச் இஸ் யூஸ் டு கம்யூனிகேட் பிட்வீன் தி ESXi. இன்னொன்று சான் சுவிட்ச். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், சான் சுவிட்ச் எதுக்காக யூஸ் பண்ணுறோம்? கேன் எனிஒன் டெல் மீ வாட் இஸ் சான் சுவிட்ச்? ஸ்டோரேஜ். எஸ், ஸ்டோரேஜ் கனெக்ட் பண்ணுறதுக்கு, சான் ஸ்டோரேஜ் கனெக்ட் பண்ணுறதுக்கு சான் சுவிட்ச் யூஸ் பண்ணுறோம். ஸோ சான் சுவிட்சிலேருந்து ஸ்டோரேஜ் டேரெக்டாக கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ கேபிள்ஸ்லாம் ப்ராப்பராக கேபிளிங் பண்ணுவாங்க. பண்ணதுக்கு அப்புறமா வாட் தே வில் டூ, இந்த டிசி அட்மின் என்ன பண்ணுவார் அப்படின்னா ஐஎல்ஓ ஐடியா கான்ஃபிகர் பண்ணுவார். ஸோ ஐடியா கான்ஃபிகர் பண்ணுவார். அவர் ஒரு ஐடியா கான்ஃபிகர் பண்ணிட்டு அந்த ஐடியாக்கோட ஐபி அட்ரஸ் அண்ட் பாஸ்வேர்டு, சரிங்களா, அந்த ஐடியாக்கோட ஐபி அட்ரஸ் பாஸ்வேர்டை மெயிலில் வந்து 1 to 1 ஷேர் பண்ணிடுவாங்க. நம்ம மெயில் பண்ணணும், இந்த மாதிரி டிசி டீமுக்கு ஹாய் டேட்டா சென்டர் டீம், இந்த மாதிரி கேபிளிங் பண்ணிடுங்க. கேபிளிங் பண்ணிட்டு ஐடியா கான்ஃபிகர் பண்ணிடுங்க. கான்ஃபிகர் பண்ணதுக்கப்புறம் ப்ளீஸ் ஷேர் த ஐடியாக் ஐபி அட்ரஸ் அண்ட் யூசர் நேம் பாஸ்வேர்டு நம்ம சொல்லிடுறோம். தென் தே வில் மெயில் த ஐடியாக் யூசர் நேம் பாஸ்வேர்டு. ஸோ நமக்கு ஃபார் எக்ஸாம்பிள் ஐடியாக் வந்து நம்ம யூசர் நேம் இப்போ டெல்லாக இருந்தால் ஐடியாக் வந்து 192.168.1.10 அப்படின்னு சொல்லி அவங்க ஐடியா கான்ஃபிகர் பண்ணுறாங்க. தென் பாஸ்வேர்டு பை டிஃபால்ட் ரூட், டெல்லோட ஐடியாக் பை டிஃபால்ட் யூசர் நேம் ரூட்டு, பை டிஃபால்ட் பாஸ்வேர்டு வந்து கேல்வின். பை டிஃபால்ட் இது நீங்கள் இதை மாற்றினா மாற்றிக்கலாம். பை டிஃபால்ட்டை கொடுத்துருவாரு, இந்த ரூட் பாஸ்வேர்ட் எல்லாம் பை டிஃபால்ட் கொடுத்துருவாரு. உங்களுக்கு தேவைன்னா இதை நீங்கள் மாற்றிக்கலாம், சரிங்களா. தென் அதுக்கு அடுத்து இதை நம்ம எப்படி ஆக்சஸ் பண்ண போகிறோம்? இந்த ஐடியாக்கை நீங்கள் உங்களோட லேப்டாப்லேருந்து கனெக்ட் பண்ணணும். ஸோ அது எப்படி சொல்கிறேன் நான், உங்களுக்கு இருக்க சின்ன சின்ன டவுட்ஸ் எல்லாமே இப்போ கிளியர் ஆயிரும். உங்க லேப்டாப்ல நீங்க இங்கேருந்து நீங்கள், ஏன்னா டேட்டா சென்டர் வந்து நான் வந்து என்னோட ஆஃபீஸ்லேயே நான் டேட்டா சென்டர்ல இருந்தாலுமே ஒவ்வொரு டைம் டேட்டா சென்டர் நான் போயிட்டு இருக்க மாட்டேன், சின்ன சின்ன விஷயத்துல போக மாட்டேன். ஏன் அப்படின்னா டேட்டா சென்டர் போயிட்டு வரதே ஒரு மணி நேரம் வேலை. ஏன்னா டேட்டா சென்டர் போறப்ப உங்களை ஃபுல்லா செக் பண்ணுவாங்க, மெட்டல் டிடெக்டர் செக் பண்ணுவாங்க, வேற நார்மலா மேனுவலா செக் பண்ணுவாங்க. தென் அதுக்கடுத்து சானிடைஸ் பண்ணிட்டு உள்ள போகணும், கையில க்ளோ மாட்டணும், க்ளோ தேவையான க்ளோஸ் வச்சுக்கலாம், ஷூ மாட்டணும், ஷூ மேல ஒரு சின்ன க்ளோ மாதிரி இருக்கும் அது மாட்டணும். அப்புறம் பயோமெட்ரிக் ஆத்தென்டிகேஷன், அப்புறம் உள்ள வெளியில வந்து செக்யூரிட்டி என்ட்ரி போடணும். அப்புறம் அந்த ரேக்கோட கீ வாங்கணும், ரேக் கீ வந்து சாதாரண வாங்க முடியாது, மெயில் பண்ணியிருக்கணும். மெயில் பண்ணி அந்த ஒவ்வொரு ரேக்குக்கும் ஒரு கீ இருக்குங்க, இந்த ரேக்கெல்லாம் க்ளோஸ்ல தான் இருக்கும், அந்த ரேக்கு கீ இருக்கும். ஸோ இந்த ப்ராசஸ்லாம் முடிச்சு போதுக்கு 1 hour ஆயிரும். அப்போ நான் வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருந்தோம்னா டேட்டா சென்டர் கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருக்கும். மோஸ்ட்லி டேட்டா சென்டருக்கே போக மாட்டேன், எல்லாமே டேட்டா சென்டர் அட்மினிஸ்ட்ரேட்டர் வச்சு முடிச்சிடுவேன். ரொம்ப ரேர் கேஸ்ல எனக்கு என்னன்னா ஒரு சர்வர் டவுன் ஆயிடுச்சு, அதை வந்து ட்ரபிள் ஷூட் பண்ணவே முடியல அப்படின்னா நான் வந்து டேட்டா சென்டருக்கு போவேன். ஏதாவது ரொம்ப அர்ஜென்ட் சர்வர் உடனே அப் பண்ணணும் அப்படின்னா டேட்டா சென்டருக்கு போவேன். மோஸ்ட்லி வந்து டேட்டா சென்டருக்கு போக மாட்டேன், டேட்டா சென்டர் அட்மினிஸ்ட்ரேட்டர் வச்சு நான் வந்து வேலையை முடிச்சிருவேன். ஸோ நான் லேப்டாப் கனெக்ட் பண்றேன், லேப்டாப் கனெக்ட் பண்ணி என்னோட லேப்டாப்ல வந்து VPN கனெக்ட் பண்ணியிருப்பேன். நான் ஆஃபீஸ் ஆஃபீஸ்ல இருந்து டேட்டா எடுத்துருவேன். ஸோ ஜம்ப் சர்வர்னு சர்வர் இருக்குங்க, தேர் இஸ் அ ஜம்ப் சர்வர். ஓகே, நான் ஆஃபீஸ்ல இருந்து கனெக்ட் பண்றேன்னா VPN கனெக்ட் பண்ண தேவையில்ல, டேரக்டா நான் வந்து ஆக்சஸ் பண்ணிப்பேன். ஜம்ப் சர்வர் கனெக்ட் பண்ணும் போது ஸோ ஜம்ப் சர்வர் வந்து என்ன அப்படின்னா, நீ டேரக்டா அந்த லேப்டாப்ல ப்ரௌசர் போய் இது லேப்டாப், இந்த லேப்டாப்ல கூகுள் குரோம் போயிட்டு இந்த ஐபி அட்ரஸ் கொடுத்தீங்கன்னா ஒர்க் ஆகாது. இந்த ஐபி அட்ரஸ் 192.168.1.10 அப்படின்னு நீங்க கூகுள் போயிட்டு இந்த ஐபி நீங்க என்ட்ரு பண்றீங்கன்னா கண்டிப்பா ஒர்க் ஆகாது. அப்ப ஏன் ஒர்க் ஆகுது அப்படின்னா செக்யூரிட்டி பர்பஸ். ஏன்னா பப்ளிக் இன்டர்நெட்ல இருந்து யாருனாலும் எங்கனாலும் ஆக்சஸ் பண்ணலாம். அப்படி ஆக்சஸ் பண்றப்ப அது பிரீச் ஆயிரும், செக்யூரிட்டி பிரீச் ஆயிரும். அதனால என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா ஜம்ப் சர்வர் ஒரு சர்வர் கிரியேட் பண்ணிருப்பாங்க. ஓகேங்களா, அந்த ஜம்ப் சர்வர் நம்ம ஆக்சஸ் இருக்கணும். ஜம்ப் சர்வர் வந்து விண்டோஸ் சர்வராக தான் இருக்கும். அந்த விண்டோஸ் சர்வர் ஜம்ப் சர்வர் நீங்க வந்து ஆடிபி எடுக்கணும். அந்த ஜம்ப் சர்வருக்கு உள்ள கூகுள் குரோம் இருக்கும்.
அதுல போயிட்டு குரோம்ல போயிட்டு https://192.168.1.10 அப்படி நீங்க ப்ரௌசர் போட்டீங்கன்னா வெப்பேஜ் ஓப்பன் ஆகும். நான் ஆல்ரெடி காமிச்சிருப்பேன் ஐடிராக்கோட வெப்பேஜ் வந்து எப்படி இருக்கும்னு சொல்லி நான் வந்து காமிச்சிருப்பேன். ஸோ ரூட் பாஸ்வேர்டு கேட்கும். ஸோ யூசர் நேம் பாஸ்வேர்ட் ரூட், பாஸ்வேர்ட் வந்து கேல்வின் கொடுத்துட்டு நீங்கள் உள்ள லாகின் பண்ணிடலாம். இது வந்து நீங்கள் ஐடிராக் ஆக்சஸ் பண்ணிக்கோங்க, பண்ணிடுவீங்க. தென் அதுக்கடுத்து அடுத்த ப்ரொசீஜர் என்ன, ஃபர்ஸ்ட் நம்ம ஐடிராக் கான்ஃபிகர் பண்ணுறோமா, தென் அதுக்கடுத்து we will have to configure RAID. நோட் பண்ணிக்கோங்க, நான் இப்போ சொன்னதெல்லாம் ஸ்டோரி தான் சரிங்களா, இதெல்லாம் பேக்கிங்ல நடக்கிறது தான். இப்போ ஒரு ரேக் கொண்டு வர்றது இதெல்லாமே பேக் உங்களுக்கு தெரிஞ்சுக்காக சொன்னது. நீங்க நோட் பண்ண வேண்டியது ஸ்டெப் பை ஸ்டெப்பா நோட் பண்ணணும். ESXi கமிஷனிங் ப்ராசஸ்னு போட்டுக்கோங்க. கமிஷனிங் ப்ராசஸ்ல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ILO ஆர் ஐடிராக் கான்ஃபிகரேஷன் பை டேட்டா சென்டர் அட்மினிஸ்ட்ரேட்டர். நான் சொல்றதை அப்படியே தெளிவா நோட் பண்ணணும் கைஸ். நோட்ஸ் தெளிவா பக்காவா இருக்கணும். நோட்ஸ் பக்காவா இருந்தா உங்களுக்கு இன்டர்வியூல டெஃபினட்டா ஃபர்ஸ்ட் இன்டர்வியூல அடிச்சிருவீங்க. நோட்ஸ் தெளிவு இல்லாமல் இருந்துச்சுன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. நோட்ஸ் பக்காவா இருக்கணும் சரியா. ஸோ நீங்க நோட் பண்ணிக்கோங்க. IDRAC or ILO configured by data center administrator. First point. Second point, பண்ணதுக்கு அப்புறமா they will share the username password. அதுக்கப்புறமா we will have to configure the RAID. இதுக்கப்புறம் நம்ம ஆக்சஸ் எடுத்துருவோம். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், நீங்க ஒன்ஸ் RAID கான்ஃபிகர் பண்ணிட்டீங்கன்னா, சரி ஒன்ஸ் நீங்க ILO கான்ஃபிகர் பண்ணி எல்லாமே நம்மளுக்கு தான் ஆக்சஸ் இருக்கும். டேட்டா சென்டர் அட்மின் அதுக்கடுத்து பிக்சர்ல வர மாட்டாரு, நம்ம தான் எல்லாமே பண்ணணும். தென் நம்ம என்ன பண்றோம், RAID கான்ஃபிகர் பண்றோம். ஸோ RAID கான்ஃபிகர் பண்றதுக்கு வேரியஸ் மெத்தட்ஸ் இருக்குது சரிங்களா. நான் RAIDன்னு ஒரு கிளாஸ் தனியாக எடுத்தேன். சொல்லுங்க, யூசர் நேம் பாஸ்வேர்ட் ஷேர் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ILO ஐடிராக், இப்போ HP சர்வர் வந்து ILO, டெல் சர்வர் வந்து ஐடிராக் யூசர் நேம் பாஸ்வேர்ட் நமக்கு மெயில் பண்ணிடுவாங்க. மெயில் பண்ணதுக்கு அப்புறமா we will have to connect the server through the IDRAC. IDRACல கனெக்ட் பண்ணிட்டு நம்ம சர்வர் கன்சோல் எடுத்துக்கலாம். பிஃபோர் தட் we will have to configure the RAID. ஸோ RAID எப்படி கான்ஃபிகர் பண்ணணும் அப்படின்னா, சி ஒரே நிமிஷம் இருங்க, நான் அந்த ILO கன்சோல் மறுபடியும் உங்களுக்காக எடுக்கிறேன். ஸோ இது வந்து ILO, இது வந்து HP சர்வருங்க. HP சர்வரில் இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ILO லாகின் பண்ணிடுவீங்க சரியா. ILO லாகின் இந்த மாதிரி IP அட்ரஸ் போடணும். IP அட்ரஸ் https://IP அட்ரஸ் போட்டதுக்கு அப்புறமா உங்களுக்கு உள்ள லாகின் ஆயிரும். லாகின் பண்ணதுக்கு அப்புறமா ரிமோட் கன்சோல் எடுக்கணும். இதா இருக்கு இல்லையா, இதுதான் ரிமோட் கன்சோல். இதா இருக்கு இல்லையா, இதான் ரிமோட் கன்சோல். ரிமோட் கன்சோல் எடுக்கணும். எடுத்துட்டு உங்களோட சர்வரை ரீஸ்டார்ட் பண்ணணும் சரிங்களா. இதுல பவர்ல போயிட்டு நல்லா பாருங்க, ILO லாகின் பண்றோம். லாகின் பண்ணிட்டு ரிமோட் கன்சோல் எடுக்கிறோம். நோட் திஸ் பாயிண்ட், ரிமோட் கன்சோல். இது வந்து விர்ச்சுவல் கன்சோல்னு சொல்லலாம், ரிமோட் கன்சோல் வாட் எவர் இட் இஸ். நம்ம விர்ச்சுவல் கன்சோல்னு சொல்லுவோம் அல்லது ரிமோட் கன்சோல்னு சொல்லுவோம், ரெண்டுமே நம்ம கால் பண்ணுவோம். ஸோ கன்சோல் எடுக்கிறோம். எடுத்ததுக்கு அப்புறமா அதில் பவர்ல போயிட்டு ரீஸ்டார்ட் பண்றோம். ரீஸ்டார்ட் பண்ணும் பொழுது there is a key for RAID configuration. ஸோ RAID கான்ஃபிகர் பண்றதுக்கு டிஃப்ரெண்ட் வேஸ் இருக்குது. இதே டெல் சர்வராக இருந்தா நீங்க வந்து the RAID can be configured through the Dell life cycle controller. நோட் பண்ணிக்கோங்க. HP சர்வரா இருந்துச்சுன்னா நீங்க வந்து the RAID can be configured by the HP intelligent provisioning. நோட் பண்ணிக்கோங்க. HP சர்வரா இருந்தா நீங்க HP intelligent provisioning ஆக்சஸ் பண்ணணும். அது எப்படி பண்றதுன்னு சொல்றேன். இதே இது டெல் சர்வரா இருந்தா டெல் லைஃப் சைக்கிள் கண்ட்ரோலர் உள்ள போய் ஆக்சஸ் பண்ணணும். இப்ப நீங்க இது ஈஸி தான், RAID கான்ஃபிகர் பண்றது பெரிய வேலை. நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க RAID வந்து அப்படியே ஐயோ RAIDலாம் கான்ஃபிகர் பண்றது ரொம்ப பெரிய வேலை போல அப்படின்னு. அப்படிலாம் உண்மை கிடையாது. RAID கான்ஃபிகரேஷன் HP Proliant DL360 Gen வச்சுக்கோமே, Gen 10 RAID கான்ஃபிகரேஷன் போட்டிங்கன்னா தெளிவாக வந்துடும் எந்த கீ ப்ரெஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு. இதில் HP ஆஃபீஷியல் வெப்சைட் நான் போகிறேன். சி டெல்லுக்கு ஒரு கீ ப்ரெஸ் பண்ணணும், ஹெச்பிக்கு ஒரு கீ ப்ரெஸ் பண்ணணும். அந்த கீ வந்து கரெக்டாக பார்த்து சொல்கிறேன், தப்பான கீ சொல்லக்கூடாது. அதனால் கரெக்டான கீ நான் பார்த்து சொல்கிறேன். தென் டெல் பவர் எட்ஜ் R650
RAID configuration அப்படி கொடுத்தா அதிலே தெளிவா போட்டுருப்பான். இங்க பாருங்க. ஓகே, ஸோ இது வந்து ஹெச்பியோட அஃபீஷியல் வெப்சைட். ரீபூட் த சர்வர் அண்ட் ப்ரெஸ் F10. நோட் பண்ணிக்கோங்க, ஃபார் ஹெச்பி RAID configuration we will have to press F10. F10 press பண்றோம். F10 press பண்ணதுக்கு அப்புறமா it will prompt to intelligent provisioning. HP intelligent provisioning இந்த இருக்கா? எஸ், நான் சொல்றது புரியலன்னா நிப்பாட்டிக் டவுட் கேளுங்க, ஒன்றும் தப்பு கிடையாது, சரிங்களா? ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன், ரிமோட் கன்சோல் எடுக்கிறேன். எகைன் ஐம் டெல்லிங், ILO கனெக்ட் பண்றேன். ILO கனெக்ட் பண்ணதுக்கு அப்புறமா விர்ச்சுவல் கன்சோல் எடுக்கிறேன். விர்ச்சுவல் கன்சோல் எடுத்துட்டு ரீஸ்டார்ட் பண்றேன். ரீஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறமா ஐ அம் கோயிங் டு பிரஸ் F10. F10 பிரஸ் பண்ணதுக்கு அப்புறமா there is an option called HP intelligent provisioning. HP intelligent provisioningல there is an option called perform maintenance. இதுல இந்த இதை கிளிக் பண்ணணும், perform maintenance கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா we can configure RAID. இதை எப்படி கான்ஃபிகர் பண்ணணும் நம்ம இதை பத்தி லேட்டா பார்க்கலாம். RAID எப்படி கான்ஃபிகர் பண்ணணும் லேட்டா நம்ம RAID கிளாஸ்ல பார்க்கலாம். இதுல ஸ்கிரீன்ஷாட்ஸ் இருக்கும், எப்படி எப்படி கான்ஃபிகர் பண்ணணும், என்னென்ன RAID கான்ஃபிகர் பண்ணணும். பட் நீங்க என்ன மென்ஷன் பண்றீங்கன்னா ஜஸ்ட் இதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. ஹெச்பி சர்வரா இருந்துச்சுன்னா F10 பிரஸ் பண்ணி, இது உங்களுக்கு புரியுத மாதிரி எழுதிக்கோங்க. F10 பிரஸ் பண்றோம், ஹெச்பி இன்டெலிஜென்ட் ப்ரொவிஷனிங் போறோம், அதுல RAID கான்ஃபிகர் பண்றோம். இது போதும், இன்டர்வியூல சொன்னா இது சொன்னா போதும். தென் அதுக்கப்புறம் RAID கான்ஃபிகர் பண்ணிடுறோம். கண்டிப்பா RAID கான்ஃபிகர் பண்ணணும். எதுக்காகன்னு சொல்லிடுறேன். இப்ப நான் என்கிட்ட ஒரு ஹெச்பி சர்வர் இருக்குன்னா அந்த ஹெச்பி சர்வர் 2 ஹார்ட் டிஸ்க் இருக்கும். நான் வாங்குறப்ப 2 ஹார்ட் டிஸ்க் தான் வாங்குவேன். இந்த 2 ஹார்ட் டிஸ்க்லையும் நான் வந்து கம்பைன் பண்ணி RAID கான்ஃபிகர் பண்ணுவேன். நான் RAID கிளாஸ் நான் எடுக்கிறேன், சரிங்களா? RAID 1 வந்து கான்ஃபிகர் பண்ணுவேன். கான்ஃபிகர் பண்ணதுக்கு அப்புறமா இது வந்து லாஜிக்கல் வால்யூம் ஆயிரும். 2 ஹார்ட் டிஸ்க் கம்பைன் பண்ணி லாஜிக்கல் வால்யூம் ஆயிரும். இதுல வந்து நான் வந்து ESX இன்ஸ்டால் பண்ணுவேன். ஏன்னா RAID கான்ஃபிகர் பண்ணாம நீங்க ESX இன்ஸ்டால் பண்ண முடியுமா? எஸ், ஆஃப் கோர்ஸ் இன்ஸ்டால் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க மறந்துட்டீங்க, RAID கான்ஃபிகர் பண்ண மறந்துட்டீங்க, சரிங்களா? ESX கமிஷனிங் ப்ராசஸ்ல ஏதாவது ஒரு ஸ்டெப் மறந்தாலும் இது எவ்வளவு பெரிய இம்பாக்ட் கிரியேட் பண்ண நான் சொல்லிடுறேன். நீங்க RAID கான்ஃபிகர் பண்ண மறந்துட்டீங்க, என்ன ஆகும் தெரியுமா? RAID கான்ஃபிகர் பண்ணாம நீங்க பாட்டில் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க. இன்ஸ்டால் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா அது ரன் ஆகிட்டு தான் இருக்கும், அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனா எப்ப இதுல ஏதோ ஒரு ஹார்ட் டிஸ்க்ல ப்ராப்ளம் வருதோ அந்த டைம்ல ESX டவுன் ஆயிரும். ESX டவுன் ஆனா அது ரன் ஆகிற விர்ச்சுவல் மிஷின்ஸ்லாம் டவுன் ஆயிரும். விர்ச்சுவல் மிஷின் டவுன் ஆனா ப்ரொடக்ஷன் இம்பாக்ட் ஆகும். ப்ரொடக்ஷன் இம்பாக்ட் ஆனா S1 கேஸ் வரும். S1 கேஸ் வந்தா எஸ்கலேஷன் வரும். அப்படி இப்படி பிரச்சனை வர்றப்ப கடைசி எதுக்காக டவுன் ஆச்சு பார்ப்போம். ஓகே, ஹார்ட் டிஸ்க் பிரச்சனை டவுன் ஆகும். ஓகே, ஹார்ட் டிஸ்க் ஒரு ஹார்ட் டிஸ்க் டவுன் ஆயிருக்கு, இன்னொரு ஹார்ட் டிஸ்க் நல்லா தான் இருக்குது. அப்ப கண்டிப்பா ஒர்க் ஆகணுமே, ஏன் ஒர்க் ஆகல? அப்ப பார்த்தா RAID கான்ஃபிகர் பண்ணிருக்க மாட்டீங்க. ஸோ நீங்க RAID கான்ஃபிகர் பண்ணாதான் ரெடியூடன்சி. 2 ஹார்ட் டிஸ்க்ல ஏதோ ஒரு ஹார்ட் டிஸ்க் ஃபெயிலியர் ஆனாலும் we can able to access the ESX. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, அதுக்காக தான் RAID கான்ஃபிகர் பண்றோம், சரிங்களா? RAID நீங்க கான்ஃபிகர் பண்ணாம விட்டீங்கன்னா பண்ணலாம், ESX இன்ஸ்டால் பண்ணி ஓடிட்டு தான் இருக்கும், பிரச்சனை கிடையாது. பட் இன் கேஸ் இஃப் ஹார்ட் டிஸ்க் ஃபெயிலியர் அந்த டைம்ல ESX டவுன் ஆயிரும். அப்ப RAID கான்ஃபிகர் பண்ணா ஒரு ஹார்ட் டிஸ்க் ஃபெயிலியர் ஆனா ஹார்ட் டிஸ்க் 1 இது ஹார்ட் டிஸ்க் 2, இந்த ஹார்ட் டிஸ்க் ஃபெயிலியர் ஆனா இது ஒர்க் ஆகும். சப்போஸ் ஹார்ட் டிஸ்க் 2 ஃபெயிலியர் ஆச்சுன்னா இது ஒர்க் ஆகும். சப்போஸ் 2 ஹார்ட் டிஸ்க் ஃபெயிலியர் ஆச்சுன்னா டவுன் தான், அது நம்ம கையில கிடையாது. 2 ஹார்ட் டிஸ்க்கு மேக்ஸிமம் சினாரியோ 2 ஹார்ட் டிஸ்க் ஃபெயிலியர் ஆகாது, சரிங்களா? ஸோ எப்பயாவது இந்த ஒரு ஹார்ட் டிஸ்க் அடிக்கடி ஃபெயிலியர் ஆகும். அதனால RAID கண்டிப்பா கான்ஃபிகர் பண்ணணும், ஓகேங்களா? RAID கான்ஃபிகர் பண்ணுங்க. RAID கான்ஃபிகர் பண்ணதுக்கு அப்புறமா தான் we will have to install the OS, சரியா? OS எப்படி இன்ஸ்டால் பண்றது? ஓகே, நான் இப்போ வந்து F10 பிரஸ் பண்ணிட்டேன், RAID கான்ஃபிகர் பண்ணிட்டேன். இதே இது டெல் சர்வரா இருந்தா என்னென்ன, HP சர்வரா இருந்தா F10 பிரஸ் பண்ணி HP இன்டெலிஜென்ட் ப்ரொவிஷனிங் போங்க. இதே டெல் சர்வரா இருந்துச்சுன்னா F12 நினைக்கிறேன், இந்த கீ கரெக்டா தெரியல, ஒரு நிமிஷம். F2 கீ நான் வச்சுக்கோங்க. டெல் சர்வரா இருந்தா F2 கீ பிரஸ் பண்ணி இன்டெலிஜென்ட் ப்ரொவிஷனிங் போகணும். இதே இது டெல் சர்வரா இருந்தா F2 கீ பிரஸ் பண்ணும். நீங்க ரீஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறமா F2 கீ பிரஸ் பண்ணும். F2 கீ பிரஸ் பண்ணிட்டு லைஃப் சைக்கிள் கண்ட்ரோலர், டெல் லைஃப் சைக்கிள் கண்ட்ரோலர் போகணும், சரிங்களா?
கைஸ் நான் சொல்ற வேற அப்படியே நோட் பண்ணுங்க. இது எல்லாமே இன்டர்வியூக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் சொல்ற ஈச் அண்ட் எவ்ரி பாயிண்ட் இன்டர்வியூ ரொம்ப ரொம்ப முக்கியம். இஎஸ்எக்ஸ்ஐ கமிஷனிங் ப்ராசஸ் கண்டிப்பா கேட்பாங்க இன்டர்வியூல. 100% கொஸ்டின் இது. இன்டர்வியூல கண்டிப்பா இஎஸ்எக்ஸ்ஐ கமிஷனிங் ப்ராசஸ் கேட்கவே கேட்பாங்க. நாட் ஓன்லி இன்டர்வியூ. நீங்க ஒரு இடத்துல விஎம்ஆர் அட்மினிஸ்ட்ரேட்டரா போறீங்கன்னா கமிஷனிங் ப்ராசஸ் தெரியாம இருக்கக்கூடாது, பில்டு ப்ராசஸ் தெரியாம இருக்கக்கூடாது. இருந்தீங்கன்னா உங்களுக்கு எதுவுமே புரியாது. அதனாலதான் ரொம்ப ஸ்லோவா டைம் எடுத்து ஒவ்வொன்றும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். சரியா? அதனால தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க. ஹெச்பி எங்க நம்ம ரைடு கான்ஃபிகர் பண்ணுவோம், லைஃப் சைக்கிள் கண்ட்ரோலர்ல கான்ஃபிகர் பண்ணுவோம். என்ன கீ பிரஸ் பண்ணுவோம், F2 கீ பிரஸ் பண்ணுவோம், லைஃப் சைக்கிள் கண்ட்ரோலர் கான்ஃபிகர் பண்ணுவோம். சரி, ரைடு கான்ஃபிகர் பண்ணிட்டேன். தென் நெக்ஸ்ட் ஸ்டெப் we will have to install the OS. ஓகே, நீங்க OS இன்ஸ்டால் பண்றதுக்கு முன்னாடி we will have to download the ISO image. எங்க ISO image டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா, நான் அப்ப சொன்னேன் இல்லையா ஜம்ப் சர்வர் எடுக்கிறேன்னு. என்னோட லேப்டாப்ல நான் ஜம்ப் சர்வர் கனெக்ட் பண்றேன்ல, அந்த ஜம்ப் சர்வர்ல ஃபர்ஸ்ட் we will have to download the ISO image. நோட் பண்ணிக்கோங்க. ISO image முதல்ல டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ISO image வந்து நீங்க அஃபிஷியல் Broadcom வெப்சைட்ல இருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். உங்களோட ஆஃபீஸ்ல உங்களுக்கு கிரெடென்ஷியல் கொடுத்துருப்பாங்க. Broadcom வெப்சைட்ல ஒரு அக்கௌண்ட் இருக்கும், காமன் அக்கௌண்ட். அதுல இருந்து ISO image டவுன்லோட் பண்ணி ஜம்ப் சர்வர்ல டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? டவுன்லோட் பண்ணி வச்சதுக்கு அப்புறமா then we can go for இது ESXi. சொல்லுங்க. இது அக்கவுண்ட் இல்லாம பண்ண முடியாதா? இது இப்போ விண்டோஸ் இதெல்லாம் நம்ம பண்றோம். ஐஎஸ்ஓ அக்கௌண்ட் இல்லாம பண்ணலாங்க. அக்கௌண்ட் இல்லாம பண்றது மேட்டர் கிடையாது, பண்ணலாம். பட் ஆனா அப்படி ப்ரொடக்ஷன்ல அப்படி பண்ண மாட்டாங்க. ப்ரொடக்ஷன்ல எல்லாமே லைசன்ஸ் பேஸ்ட் தான். சரிங்களா? பைரசியோ அல்லது எவல்யூஷன் வச்சோ ஓட்ட மாட்டாங்க. ஸோ 100% வந்து அக்கௌண்ட் இருக்கும். எனக்கு இப்போ டெஸ்டிங் பர்பஸ்க்கு தேவைப்படுது. அதுக்கு பண்றது டெஸ்டிங் பர்பஸ் நீங்க லோக்கல் அது நீங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அது டவுன்லோட் பண்ணா பண்ணிக்கலாம். சரிங்களா? டெஸ்டிங் பர்பஸ் விட்டுருங்க. பட் ப்ரொடக்ஷனை தான் பேசிக்கிட்டு இருக்கேன் நான். ஓகே ஓகே. ஸோ இப்போ நான் டெல் ஐடியாக்ல புரியல. இல்ல ட்ரை பண்ண அந்த லிங்க் கரெக்டா வரல. நான் உங்களுக்கு ஷேர் பண்ணல, அந்த ஒரு லிங்க் ஷேர் பண்ணனே, அதை டவுன்லோட் பண்ணலாமே. ஓகே, செக் பண்ணுங்க. ஸோ இதுதான் வந்து ஐடியா கன்சோல். உங்களோட ஜம்ப் சர்வர் லாகின் பண்ணிட்டு ப்ரௌசர்ல போயிட்டு ஐடிராக்கோட ஐபி அட்ரஸ் https://idrack IP address போட்டீங்கன்னா இந்த மாதிரி வரும். இதுல வந்துட்டு ரூட் பாஸ்வேர்ட் கொடுக்கணும். சர்வர்னா புரியல அப்படினா என்ன? ஜம்ப் சர்வர் அப்படிங்கிறது நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, உங்க லேப்டாப்ல இருந்து டைரக்டா நீங்க சர்வர் ஆக்சஸ் பண்ண முடியாது. ஜம்ப் சர்வர் ஒரு சர்வர் கிரியேட் பண்ணி வச்சிருப்பாங்க, ஒரு விர்ச்சுவல் ஒரு சர்வர் கிரியேட் பண்ணி. ஏன் ஜம்ப் சர்வர் அப்படினா VPN ஆட்ட ஆபீஸ் நெட்வொர்க் கனெக்ட் பண்ண. இல்ல அப்படி இல்ல. VPN வேற, ஜம்ப் சர்வர் வேற. இது ஒன் ஆஃப் தி ஆக்சுவலா செக்யூரிட்டி எல்லா போர்ட்ஸுமே வந்து ஓப்பனா இருக்கும். சோ ரெஸ்ட்ரிக்ஷன் பிளாக்ஸ் எதுவுமே இருக்காது. யார் வேணா எங்க இருந்து வேணா ஆக்சஸ் பண்ணலாம், இன்ஸ்டால் பண்ணலாம், காப்பி பண்ணலாம், மேப் பண்ணலாம், நெட்வொர்க் பாத் வழியா மேப் பண்ணிக்கலாம். எல்லா ஆப்ஷன்ஸுமே வந்து ஜம்ப் சர்வர்ல ஈஸியா இருக்கும், யூசர் ஃப்ரெண்ட்லியா இருக்கும். ஏன்னா போர்ட்ஸ் எல்லாமே ஓப்பன்ல இருக்கும். அது ஒன் ஆஃப் தி ரீசன். இல்ல போர்ட் எல்லாம் ஓப்பன்ல இருக்குன்னு சொல்ல முடியாது. எங்க என்விரான்மெண்ட் பத்தி பொறுத்த வரைக்கும் ஜம்ப் சர்வர்ல நிறைய போட்டு பிளாக் பண்ணி வச்சிருப்போம். ஏன்னா செக்யூரா இருக்கணும் அப்படிங்க. ஏன்னா ஜம்ப் சர்வர் ஹேக் பண்ணிட்டா இதை ஹேக் பண்ணிடலாம், விசென்டர் ஹேக் பண்ணிடலாம். அதனால ஜம்ப் சர்வர் வந்து ரொம்ப செக்யூரா வச்சிருப்போம். நிறைய போர்ட் பிளாக்ல தான் இருக்கும். சம்டைம்ஸ் ஜம்ப் சர்வர்ல இருக்காது. சம்டைம்ஸ் நீங்க டவுன்லோட் பண்ணனும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பண்ணி நான் வந்து வாய்ஸ் பிரேக் ஆகுது. பிரதர் உங்க வாய்ஸ் பிரேக் ஆகுது. சாரி, வாய்ஸ் பிரேக் ஆயிட்டே இருக்கு. இப்போ உங்க வாய்ஸ் சுத்தமா கேட்கல பிரதர். இன்டர்நெட் கொஞ்சம் ஸ்லோவா இருக்கு. ஒரே நிமிஷம் இருங்க, ரொம்ப ஸ்லோ ஆயிடுச்சு. ஒரே நிமிஷம், லெட் மீ கனெக்ட் அகைன்.
பேசுறது இப்ப கேக்குதா? தெளிவா இருக்கு இப்ப? ஆ பிரதர் கேக்குது இப்போ. கேக்குது. ஓகே, இன்டர்நெட் சேஞ்ச் பண்ணிட்டேன். ஆக்சுவலி நான் ஒரு ரிமோட் ஏரியாவில் இருக்கேன். ஓகே ஃபைன். ஸோ ஐயலூர் ஜம்ப் சர்வர் வந்துட்டு ஃபயர்வால் டீம் மெயில் பண்ணுறோம். ஃபயர்வால் டீம் வந்துட்டு நமக்கு போர்ட் டெம்பரரியாக, அதுவும் டெம்பரரியாக ஒரு 2 hours தான் ஓப்பன் பண்ணி கொடுப்பாங்க. ஓகேங்களா? டெம்பரரியாக மட்டும் ஓப்பன் பண்ணி கொடுப்பாங்க. நம்ம டவுன்லோட் பண்ணிட்டு அவங்களுக்கு நம்ம சொல்லிட்டு தென் தே வில் பிளாக் த போர்ட். ஸோ செக்யூரிட்டி பர்பஸ்க்காக ஜம்ப் சர்வர் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஜம்ப் சர்வரில் தான் எல்லா டேட்டாவும் இருக்கும். நம்ம மேக்ஸிமம் ஜம்ப் சர்வர் மூலமாக எல்லாமே ஆக்சஸ் பண்ணுவோம். நம்ம சர்வர்ஸ் எல்லாமே அது மூலமாக ஆக்சஸ் பண்ணுவோம். ஓகே ஃபைன். ஸோ ஜம்ப் சர்வரில் நம்ம ஐஓசி இமேஜ் டவுன்லோட் பண்ணிடுறோம். பிரதர் எனக்கு ஒரு டவுட். சொல்லுங்க. பிரதர் நீங்க சொன்னீங்கல்ல இதுக்கு முன்னாடி பென்ட்ரைவ் இல்லாமலே நம்ம இன்ஸ்டால் பண்ணலான்ட்டு, அது இந்த ஆமா. கான்செப்ட் தானே பிரதர்? ஒரு புது சர்வரை வந்து ஃபார் இதுதான் எக்ஸாம்பிள் இதுதான் இதுதான். ஹெச்பியோ இல்லைன்னா வந்து டெல்லோ எதுலயாவது ஒன்று இன்ஸ்டால் பண்ணணும்னா ஜம்ப் சர்வரை வந்து பயன்படுத்தி நம்ம இன்ஸ்டால் பண்ணுவோம் EXSI. ஆஃப் கரெக்டா? கோர்ஸ் அதுதான் 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 ஓகே. கரெக்ட் தான். ஹெச்பி இருந்தா ILO, டெல்லுன்னு இருந்தா ID rack. வெரி ரைட். ஆமா. ஓகே பிரதர். இப்ப இதுலயும் சொன்ன வந்து அந்த CD DVDன்னு வந்து ஆப்ஷன் இருக்கும். அதுல போய் அப்லோட் பண்ணுவோம். எங்கிருந்து அதெல்லாம் எடுத்துப்போம்? விர்ச்சுவல் OS சிடி, வந்து அது விர்ச்சுவல் ஜம்ப் சிடி. சர்வர்ல இருந்து எடுத்துப்போம். கரெக்டா? ஆமா ஆமா கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். ஓகே ப்ளஸ் பிரதர். இப்ப சொன்ன பாயிண்ட் முக்கியமான பாயிண்ட். நிறைய பேருக்கு கன்ஃபியூஷன் இருக்கும். எப்படிடா OS இன்ஸ்டால் பண்ணுவாங்க, எப்படி ESX இன்ஸ்டால் பண்ணுவாங்கன்னு. இப்ப நான் சொன்னல இந்த பாயிண்ட் தான். ஜம்ப் சர்வர்ல IOS இமேஜ் டவுன்லோட் பண்ணிடுவோம். அதுல இருந்து தான் நம்ம இன்ஸ்டால் பண்ணுவோம். லெட் மீ ஷோ யூ. இப்போ நான் டெல் ஐடி ரேக் எடுத்திருக்கேன். டெல் ஐடி ரேக்ல லாகின் பண்றேன். ஸோ டெல் ஐடி ரேக்ல லாகின் பண்ணதுக்கு அப்புறமா இந்த மாதிரி நமக்கு ஓப்பன் ஆகும். அதில் விர்ச்சுவல் கன்சோல் எடுக்கிறோம். சரிங்களா? விர்ச்சுவல் கன்சோல் எடுத்துட்டு ரைடெல்லாம் கான்ஃபிகர் பண்ணதுக்கு அப்புறமா சொல்றேன். ஓகேங்களா? விர்ச்சுவல் கன்சோல் எடுக்கிறோம். அந்த விர்ச்சுவல் கன்சோல்ல தேர் இஸ் ஆப்ஷன் கால் பூட், பவர், அப்புறம் விர்ச்சுவல் மீடியா. நான் ஆல்ரெடி இதை காமிச்சிருக்கேன், உங்களுக்கு சொல்லியிருக்கேன்னா. எகைன் ஐம் ஷோயிங். பூட்ல வந்துட்டு நார்மல் பூட்டா பயாஸ்குள்ள போகணுமா அப்படின்னு சொல்லி நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். இல்லை விர்ச்சுவல் சிடி டிவிடன் செலக்ட் பண்ணிக்கணும். தென் யூ வில் ஹேவ் டு விர்ச்சுவல் மீடியா. இந்த விர்ச்சுவல் மீடியாவை நம்ம எனேபிள் பண்ணணும். இந்த விர்ச்சுவல் மீடியான்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா? இதுதான் வந்து விர்ச்சுவல் சிடி டிவிடி. சரியா? இதுல டெல்ல டெல்லில் எல்லாமே இப்படி தான் இருக்கும். அதனால நீங்க எதுவும் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். ஸோ இதுல விர்ச்சுவல் மீடியான்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா? இந்த இருக்கும். இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கு அப்புறமா கனெக்ட் விர்ச்சுவல் மீடியான்னு கொடுங்க. கனெக்ட் விர்ச்சுவல் மீடியா கொடுத்ததுக்கு அப்புறமா மேப் சிடி டிவிடின்னு இருக்கும். இந்த இருக்கா மேப் சிடி டிவிடி. இது வந்து விர்ச்சுவல் சிடி டிவிடி. இந்த மேப் சிடி டிவிடியில் சூஸ் ஃபைல் கொடுத்தீங்கன்னா there is an option to choose the file. லைக் எந்த இடத்துல அந்த ஐஓசி இமேஜ் வச்சிருக்கோமோ அதை நம்ம செலக்ட் பண்ணிட்டு மேப் டிவைஸ்னு கொடுக்கணும். புரியுதுங்களா உங்களுக்கு? இது புரியலாட்டி கேளுங்க. பிரதர் நம்ம வந்து அந்த சூஸ் ஃபைல்னு கொடுத்த உடனே ஜம்ப் சர்வர்ல போய் உட்காருமா நம்ம வந்து அது? ஜம்ப் சர்வர்ல தான் நம்ம அந்த ஐஓசி இமேஜ் டவுன்லோட் பண்ணிருக்கோம். நம்ம ஜம்ப் சர்வர்ல இருந்து தானே இந்த இதை ஆக்சஸ் பண்றோம். ஆமா. சரிங்களா? இருக்கிறப்ப நம்ம சூஸ் ஃபைல்னு கொடுக்குறப்ப அந்த ஜம்ப் சர்வர் லொகேஷன் அதை போய் தேடி போகும். ஓகே ஓகே. தென் அங்க இருந்து ஐஓசி இமேஜ் நம்ம டவுன்லோட்ல இருக்கும். அதை நம்ம சூஸ் பண்ணி நம்ம மேப் பண்ணிட்டோம். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. இது அதே அப்படியே நம்ம லேப்ல செட்டப் பண்ண மாதிரி. ஆமா, லேப்ல செட் பண்ணது. அது லேப் செட் பண்ண மாதிரி தான். புரியுதுங்களா உங்களுக்கு? சார் இப்போ சர்வர் வந்துட்டு நம்ம பக்கத்துல வச்சிருக்கோம் அப்படின்னா, சர்வர் நம்ம பக்கத்துலயே இருக்கு அப்படின்னா நம்ம லேப்டாப் கனெக்ட் பண்ணி அதுக்கப்புறம் ஐடி ரேக் கனெக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் லாகின் பண்ணி இதே மாதிரி ப்ராசஸ் வந்து பண்ணிக்கலாங்களா? சர்வர் உங்க பக்கத்துல இருக்குது அப்படின்னா நீங்க வந்து யூஎஸ்பி மூலமா கூட பூட் பண்ணிக்கலாம். பிரச்சனை கிடையாது. இல்ல அதுலயே இந்த மாதிரி நம்ம யூஎஸ்பி மூலியமா பூட் பண்ணி பார்த்தோம் சார். ஆனா அந்த மாதிரி ஒரு சர்வர்ல ஆகல. அதனால இந்த மாதிரி ஆப்ஷன் யூஸ் பண்ணலாமான்னு கேக்குறேன். கண்டிப்பா பண்ணிக்கலாம். இது மாதிரி பண்ணும்போது நம்ம சர்வர்ல OS வச்சிருக்கணும். இல்ல இதுல லேப்டாப்ல OS வச்சிருக்கணும். ஆமா, லேப்டாப்ல OS னு சொல்லக்கூடாது, ISO இமேஜ் னு சொல்லணும். அது ISO இமேஜ். ஓகே ஓகே. அந்த ISO இமேஜ் வச்சிருக்கணும். பட் ஓகே 90% வந்துட்டு நான் சொல்ற மெத்தட், இந்த மெத்தட்ல தான் இன்ஸ்டால் பண்ணுவாங்க. இன்டராக்டிவ் மெத்தட் இன்ஸ்டால் பண்ண மாட்டாங்க. லைக் டைரக்டா போய் USB போட்டு அல்லது CD DVD போட்டு இன்ஸ்டால் பண்ண மாட்டாங்க. இந்த மாதிரி விர்ச்சுவல் மீடியா கனெக்ட் இன்ஸ்டால் பண்ணுவாங்க 99%. சரிங்களா? ஓகே ஓகே. ப்ரோ, எனக்கு அந்த ஜம்ப் சர்வர் பத்தி இன்னும் கொஞ்சம் சொல்றீங்களா? அதை எப்படி ஆக்சஸ் பண்றோம் நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல்? நான் அதை ஒரு தனியாக ஒரு கிளாஸ் எடுக்கிறேன். ஸோ நிறைய பேர் அதை வந்து டவுட்ஸ் கேட்குறீங்க. ஓகே, தனியாக கிளாஸில் ப்ராக்டிக்கலாக காமிக்கிறேன். அப்போ டவுட் கிளியர் ஆயிரும். உங்களுக்கு எல்லாத்துக்கும் கிளியர் ஆயிரும். நேரடியாக நான் ப்ராக்டிக்கலாக காமிக்கிறேன்.
எப்படி ஜம்ப் சர்வர் கனெக்ட் பண்றேன், எப்படி அதுல வந்து நான் ஃபைல் ஆக்சஸ் பண்ணி ப்ராக்டிகலா காமிக்கிறேன். அப்போ உங்களுக்கு டவுட்ஸ் எல்லாம் கிளியர் ஆயிரும். சரிங்களா? நான் ஒரு தனி செஷன் VPN என்ன ஜம்ப் சர்வர் தனி செஷன் எடுக்கிறேன். அதை ஞாபகப்படுத்தி தான் எடுக்கிறேன். ஒரு 2 days கழிச்சு நான் எடுக்கிறேன். சரிங்களா? ஃபைன். ஸோ இப்போதே ஞாபகம் வச்சுக்கோங்க. மேபி உங்களுக்கு ஜம்ப் சர்வர்னா என்னன்னு குழப்பம் இருக்கலாம். பட் ஜம்ப் சர்வர்ல இருந்து ஆக்சஸ் பண்றோம், ஜம்ப் சர்வர்ல இருந்து ISO மவுண்ட் பண்றோம். இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. வேற எந்த ஒரு கன்ஃபியூஷன் உங்களுக்கு இருக்கக்கூடாது. சரிங்களா? ஃபைன். ஸோ இப்போ நம்ம பண்றது எல்லாமே விர்ச்சுவல் சிடி டிவிடி எனேபிள் பண்றோம். லைக் இது என்னன்னா கனெக்ட் விர்ச்சுவல் மீடியா இருக்குல்ல, கனெக்ட் விர்ச்சுவல் மீடியா கனெக்ட் விர்ச்சுவல் சிடி டிவிடின்னு அர்த்தம். இதுல மேப் சிடி டிவிடியில் சூஸ் ஃபைல் கொடுத்தோம்னா இதுல பாருங்க இமேஜ் ஃபைல் இருக்கு பாருங்க. அந்த இமேஜ் ஃபைல் வந்து ISO இமேஜ் ஃபைல் தான் சூஸ் பண்றோம். சூஸ் பண்ணி மேப் டிவைஸ்னு கொடுத்துறோம். கொடுத்ததுக்கு அப்புறமா சர்வரை பூட் பண்றோம். ஓகேங்களா? பூட் பண்றப்ப நீங்க என்ன கொடுக்குறீங்கன்னா விர்ச்சுவல் சிடி டிவிடி பூட் பண்றீங்க. இந்த இருக்கு இல்லையா, இதை செலக்ட் பண்றீங்க. இப்போ நார்மல் பூட்ல இருக்குது. விர்ச்சுவல் சிடி டிவிடி ஜஸ்ட் செலக்ட் பண்ணிட்டு தென் பவர்ல போயிட்டு ரீஸ்டார்ட் பண்ணுங்க. பவர் சைக்கிள் சிஸ்டம் கொடுங்க. பவர் சைக்கிள் சிஸ்டம் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அது எங்க வரும் அப்படின்னா இன்ஸ்டலேஷன் பேஜுக்கு வந்துடும். புரியுதுங்களா உங்களுக்கு? ஆட்டோமேட்டிக்கா OS அந்த ESX இன்ஸ்டலேஷன் பேஜுக்கு வந்துடும். இப்போ அங்க இருந்து இப்போ நான் கண்டினியூ பண்றேன். இப்போ assume that we are in installation page. சரியா? இப்போ இந்த மாதிரி தான் பூட் ஆகும். இப்படி தான் வரும். ப்ரொடக்ஷன்ல இப்படி தான் இருக்கும். assume that இப்போ நம்ம ISO இமேஜ் மவுண்ட் பண்ணிட்டோம். ஃபர்ஸ்ட் ILO கான்ஃபிகர் IDRAC கான்ஃபிகர் பண்ணிட்டோம். தென் RAID கான்ஃபிகர் பண்ணிட்டேன். தென் ISO இமேஜ் மவுண்ட் பண்ணிட்டேன். நம்ம இப்போ நான் ESX இன்ஸ்டால் பண்றேன். இந்த 3 பாயிண்டும் கிளியர். இது எல்லாமே வந்து நம்ம RDP ஆக்சஸ் எடுத்து இது எல்லாமே பண்ணலாம். வீட்ல இருந்தே பண்ணலாம். கரெக்ட்டா? ஆமா ஆமா ஆமா. வீட்ல இருந்து பண்றீங்கன்னா VPN கனெக்ட் பண்ணனும். VPN கனெக்ட் பண்ணனும். ஆமா. அல்லது விர்ச்சுவல் ரிசோர்ஸ் ஆக்சஸ் பண்ணனும்னாக்க ஆமா. VPN. ஒண்ணு VPN மூலமா கனெக்ட் பண்ணுவீங்க அல்லது VDN சொல்லுவாங்க இல்லையா? VDN. இந்த ரெண்டு மூலமா கனெக்ட் பண்ணிப்பீங்க. ஆபீஸ்ல இருந்தீங்கன்னா டேட்டா நெட்வொர்க்ல இருந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே. சோ ESX OS இன்ஸ்டால் பண்றோம். இன்ஸ்டலேஷன் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து GUI கிடையாது. கீபோர்ட் மூலமா தான் பண்ற மாதிரி இருக்கும். ஓகே. The CPU has been disabled with the guest operating system. Power of the reset. நம்ம RAM இன்கிரீஸ் பண்ணனும்னு தோணுது பிரதர். இல்ல ஆக்சுவலி எனக்கு அன்யூஸ்ட் VMs இருக்குல்ல உங்க வொர்க் ஸ்டேஷன்ல அது வந்து பவர் ஆஃப் பண்ணி வச்சிரலாம் ஜி. இல்ல வேணாம்னா ரிமூவ் பண்ணுங்க. ஏன்னா நிறைய லோட் இருக்குன்னு நினைக்கிறேன். மல்டிபிள் VMs. ஒரே நிமிஷம். அது அன்வான்டட் VMs ஏதா இருந்தா ஷட் டவுன் பண்ணி இல்ல. சர்வர் வந்து ஷட் டவுனோ அல்லது ஆமா. இது 8.0ன்றதுனால வந்து நம்ம RAM கொஞ்சம் அதிகமா தரணும் பிரதர். கரெக்ட். நீங்க சொன்ன பாயிண்ட் கரெக்ட். சோ நான் என்ன பண்றேன் அப்ப இது 8.0 போடாம 7.0 போட்டுக்கிறேன். சோ தட் நீங்க சொன்ன பாயிண்ட் கரெக்ட். சோ 8.0க்கு வந்துட்டு மினிமம் கான்ஃபிகரேஷன் ரொம்ப அதிகம். ஏன்னா நான் செட்டப் பண்ணும்போது நிறைய இந்த மாதிரி ஸ்ட்ரகிள் பண்ணேன். So let me put it as a 7.0. எவ்வளவு RAM அது 8.0க்கு? கண்டிப்பா மினிமம் 4 GB கொடுத்தாகணும். 2 கொடுத்துருக்கீங்க. ஆமா. இல்ல அதுதான் கரெக்ட். தப்பு தான். நான் பண்ணது தப்பு தான். 2 கொடுக்க கூடாது. So let me install 7.0. ஓகே கரெக்ட் தான். 7.0 still. So 7.0 ISO image நான் மவுண்ட் பண்ணிட்டேன். Let me restart again. Let's see how it is boots. So இதுக்கு முன்னாடி எல்லாம் கிளியர் தானே? இந்த OS இன்ஸ்டலேஷன் முன்னாடி என்னெல்லாம் பண்றோம் அப்படிங்க கிளியர் தானே? இதை நீங்க வந்து கண்ணை மூடிட்டு ஒரு டேட்டா சென்டர்ல என்ன பண்ணணுமோ அதை அப்படியே நீங்க இமேஜினேஷன் பண்ணிக்கோங்க. நான் சொன்னதை வச்சு இமேஜினேஷன் பண்ணிக்கோங்க. நான் ரொம்ப எலாபரேட் பண்ணி சொல்றேன் நான். சரிங்களா? ஸ்டில் காட் எரர். நான் வந்து 8 GB ரேம்க்கு அப்புறமும் இதே இஷ்யூ வந்ததுனால 14 GB ரேம் கொடுக்க சொல்லிச்சு. அப்போதான் வந்து இந்த இஷ்யூ ஃபிக்ஸ் ஆச்சு பிரதர். இல்ல ஆக்சுவலி 4 GB போதும். 7க்கு நான் வந்து 8ல ட்ரை பண்ணேன். 7க்கு 4 GB போதும். நான் 2 GB தான் கொடுத்துருக்கேன். மேபி அதனால இஷ்யூ இருக்கும். 4 GB போதும். ஆனா பார்க்கலாம். 4 GB போட்டு பண்றேன். என்னன்னா நான் ஆல்ரெடி இந்த ESXக்கு வந்துட்டு நிறைய ரிசோர்ஸ் கொடுத்துட்டேன். இந்த ESX ஓட ரிசோர்ஸ் பார்த்தீங்கன்னா
இன்னொரு ESXi ரன் பண்ணுறேன்ல, பிரைமரி ESXi, இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 21 GB ரேம் கொடுத்துருக்கேன். அதனால எனக்கு ரிசோர்ஸ் பத்தலை. 32 GB ரேம் லேப்டாப் போட்டிருக்கேன், அப்படி இருந்து எனக்கு பத்தலை. பட் லெட்ஸ் சி, இது போதான்னு பார்க்கலாம். ஸ்டில் போல் அப்படின்னா யா இன்ஸ்டால் ஆகுது. இப்போ 7ல ஓகே இன்ஸ்டால் ஆயிடுச்சு. பட் 8ல சில இது நம்ம அதிகமா ரேம் கொடுத்தா தான் எடுக்குது. 8 வந்து நீங்க சப்போஸ் லேப்டாப்ல ரேம் கம்மியா இருந்தா 8 போடாதீங்க. ஏன்னா 8 வந்துட்டு சென்டரும் எனக்கு இப்போ 8மே கூட பிரச்சனை தான். எனக்கு சென்டர் அதிகமா ஸ்பேஸ் போனாட்டி நான் 7.0 தான் யூஸ் பண்ணேன். நிறைய நாள் ரிசோர்ஸ் எடுக்கவே இல்லை. சென்டரும் சரி ESXையும் சரி. 8.0ல பயங்கரமா ரிசோர்ஸ் கன்சியூம் பண்ணுது ESXையும். ஆமா ஆமா, அது கொஞ்சம் இஷ்யூ தான். பட் ஓகே, நான் ஏன்னா 8.0 சொன்னாதான் உங்களுக்கு கொஞ்சம் லேட்டஸ்டான சொல்ல முடியும். அதுக்காக தான் 8.0 போட்டேன் நான். சென்டரும் சரி ESXும் சரி. ஃபைன். இது 7.0 போடுறது நல்லதுதான். ஏன்னா 7.0 8.0 அப்டேட் காமிக்கணும் நான். அதுமே இதை காமிச்சுப்பேன். சொல்லுங்க. ஒரு சின்ன டவுட் ஜி. இப்போ ESXi என்ன வெர்ஷன் இருக்கோ அதே சேம் வெர்ஷன் தான் VCSையும் போடணும், கரெக்டா? இது ஒரு வெர்ஷன், அது ஒரு வெர்ஷன் இல்ல. நான் உங்கள்ட்ட அன்னைக்கே சொல்லியிருக்கேன். நான் ஆல்ரெடி போன செஷன்ல நான் சொன்னேன், vCenter version should be higher. ESXi version should be a lower or same version. இப்போ உதாரணத்துக்கு என்கிட்ட 8.0 vCenter version இருக்குன்னா இந்த 8.0 vCenter கீழே I can able to add 8.0 and 7.0. இப்போ எனக்கு 7.0 vCenterல போயிட்டு நான் 8.0 ESXi ஆட் பண்றேன்னா ஆட் ஆகுது. புரியுங்களா? So vCenter version should be higher version. ESXi version should be a same version or lower version. இதுமே கூட சம்டைம்ஸ் இன்டர்வியூல கேட்பாங்க, உங்க என்விரான்மெண்ட்ல எப்படி அப்கிரேட் பண்றீங்க, இந்த மாதிரி இது பண்ண முடியுமான்னு சொல்லி இன்டைரக்டா क्वेश्चन கேட்பாங்க. நேத்தா முந்தாத்தா ஒரு 4 நாளைக்கு முன்னாடி என்னோட ஸ்டூடெண்ட் ஒருத்தர் போன பேட்ச் ஸ்டூடெண்ட் கால் பண்ணாரு. ஜி எதிர்பார்க்காத கொஸ்டின் இருந்துச்சு, ஆனா நான் கிளியர் பண்ணிட்டேன் அப்படின்னாரு. என்ன காரணம் கேட்டா, சில கொஸ்டின்லாம் இன்டெரக்டா கேட்டாங்க. பட் உங்க செஷனை வந்து ரெகுலரா நான் நோட்ஸ் எடுத்து வச்சிருந்தேன். இன்டெரக்டா இருந்தாலுமே நான் வந்து அதை கவனிச்சு ஆன்சர் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. காரணம் என்னன்னா, நான் இவ்வளவு எலாபரேட்டா எடுக்கிறதுக்கான காரணமே சம்டைம்ஸ் இன்டெரக்டா ஏதாவது கொஸ்டின் கேட்டா ஈஸியா நீங்க அதை டேக்கிள் பண்ணிடலாம். கரெக்டா நோட்ஸ் எடுத்து வச்சிங்கன்னா. நோட்ஸ் எடுத்து வைக்கலாட்டி அந்த கொஸ்டின்லாம் நீங்க டேக்கிள் பண்ணிக்க மாட்டீங்க. அதனால தான் சொல்றேன், என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் யாருமே இன்டர்வியூல அவ்வளோ ஃபெயிலியர் ஆனது கிடையாது. மேபி அவங்க ட்ரை பண்ணாம இருந்து ஃபெயிலியர் ஆயிக்கலாம். மேபி ஒரு 2-3 இன்டர்வியூ தான், மேக்ஸிமம் 3 இன்டர்வியூ தான். 3 இன்டர்வியூல கிளியர் பண்ணிடுவாங்க, மோஸ்ட்லி கிளியர் பண்ணிடுவாங்க. 3 இன்டர்வியூக்கு மேலே போறப்ப அவங்க மேபி சரியா ப்ரிப்பேர் ஆகலன்னு அர்த்தம். பட் கரெக்டாக ப்ரிப்பேர் பண்ணவங்க எல்லாமே மேக்ஸிமம் 1-2 இன்டர்வியூ தான் மேக்ஸிமம், சம்டைம்ஸ் 3 இன்டர்வியூ. என்னன்னா நான் எலாபரேட் பண்ணி சொல்றது, அவங்க கரெக்டாக நோட்ஸ் எடுத்துட்டீங்கனாலே எந்த ஒரு கொஸ்டினும் மிஸ் ஆகாது இன்டர்வியூல, பக்காவை தட்டி தூக்கிடலாம். ஓகே, ஸோ ப்ரொடக்ஷனில் இப்படி தாங்க இருக்கும். ஐடியா கான்ஃபிகர் பண்ணுறேன், ரைடு கான்ஃபிகர் பண்ணுறேன், தென் விர்ச்சுவல் கன்சோல் எடுக்கிறேன், அதில் விர்ச்சுவல் மீடியா எனேபிள் பண்ணுறேன், சிடிடி வீடியோ மவுண்ட் பண்ணுறேன், ஐஎஸ் இமேஜ் செலக்ட் பண்ணுறேன். தென் இந்த பேஜ் வரும், என்டர் கண்டினியூ கொடுங்க, F11 அக்செப்ட் கொடுங்க, ப்ளஸ் F11 கீபோர்டு தான், எல்லாமே கீபோர்டு தான், மவுஸ் ஒர்க் ஆகாது. F11 கொடுங்க. இதுல எந்த இடத்துல இந்த ESXi இன்ஸ்டால் பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லி கேக்குது. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், 2 ஹார்ட் டிஸ்க் போட்டிருப்போம். அதுல இந்த ஹார்ட் டிஸ்க்ல மோஸ்ட்லி நம்ம லோக்கல், இது வந்து லோக்கல் ஹார்ட் டிஸ்க், மோஸ்ட்லி லோக்கல் ஹார்ட் டிஸ்க்ல நம்ம இன்ஸ்டால் பண்ணுவோம். 99% லோக்கல் ஹார்ட் டிஸ்க்ல இன்ஸ்டால் பண்ணுவோம். 0.1% அந்த 1% வந்து எங்க இன்ஸ்டால் பண்ணுவோம்னா ஸ்டோரேஜ்ல இன்ஸ்டால் பண்ணுவோம். பட் சம் கேசஸ்ல இன்ஸ்டால் பண்ணுவோம். பட் மோஸ்ட்லி 99% லோக்கல் ஹார்ட் டிஸ்க்ல இன்ஸ்டால் பண்ணுவோம்.
அதுதான் இங்க கேக்குது, எங்க இன்ஸ்டால் பண்றது அந்த ஓஎஸ் அந்த ESXi ஹைப்பர்வைசரை நான் எங்க இன்ஸ்டால் பண்ணேன் அப்படின்னு சொல்லி கேக்குது. ஸோ இதுல லோக்கல் இருக்கு இல்லையா, அதான் லோக்கல் ஹார்டிஸ்க்கு. அது கீழே ஸ்டோரேஜ் கனெக்ட் ஆனா ஸ்டோரேஜ் காமிக்கும் இந்த இடத்துல. ஸோ மோஸ்ட்லி வி கேன் ப்ரிஃபர் லோக்கல் ஹார்டிஸ்க். ஓகே, ஜஸ்ட் இப்போ எல்லோ மார்க் இருந்தால் செலக்ட் ஆகிருக்குன்னு அர்த்தம். அதை என்டர் கொடுங்க. யூஎஸ் டிஃபால்ட் கீபோர்டு இது எதுவும் சேஞ்ச் பண்ண வேண்டாம், ஜஸ்ட் என்டர் கொடுங்க. ரூட் பாஸ்வேர்டு. பிரதர் எனக்கு ஒரு டவுட். சொல்லுங்க. ஸோ இதுக்காக தான் நம்ம வந்து லோக்கல் ஹார்ட் டிஸ்க்ல வந்து ஸ்டோர் பண்ணிக்கிறோம். ஸோ நம்மளுக்கு ஏதாவது விர்ச்சுவல் மிஷினுக்கு வந்து ஸ்டோரேஜ் அலோகேட் பண்றதுக்கு தான் நம்ம ஸ்டோரேஜ் டீம் கிட்ட போறோம், கரெக்டா? ஆமா ஆமா, விர்ச்சுவல் மிஷினோட ஹார்ட் டிஸ்க் இல்லாம ஸ்டோரேஜ்ல தான் இருக்கும். ஸோ லோக்கல் இந்த ஹார்ட் ஒரே வேலை ஓஎஸ் ஸ்டோர் பண்ற மாதிரி, இந்த ஹைப்பர்வைஸ் இன்ஸ்டால் பண்ற மாதிரி, வேற எந்த ஒரு வேலையும் கிடையாது. ப்ரோ இப்போ RAID கான்ஃபிகரேஷன் எல்லாம் ஸ்டோரேஜ் டீம் தானே பண்ணுவாங்க, இதுக்கும் நம்மளுக்கு என்ன சம்பந்தம்? ஒரே நிமிஷம் இருங்க, நான் வந்துடுறேன். பாஸ்வேர்டு கொடுத்துட்டுனா என்டர் கண்டினியூ கொடுத்துட்றேன். கேஸ் ரெய்டு நம்ம தான் கான்ஃபிகர் பண்ணணும். அது எப்படி ஸ்டோரேஜ் டீம் பண்ணுவாங்க? அவங்க ரெஸ்பான்சிபிலிட்டி எப்படி வரும்? ரெய்டு எங்க கான்ஃபிகர் பண்றீங்க? ரெய்டு கான்ஃபிகர்டு பை த லோக்கல் ஹார்ட் டிஸ்க். அது எப்படி ஸ்டோரேஜ் டீம் பண்ணுவாங்க சொல்லுங்க? நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டி கைஸ் அது. ஸ்டோரேஜ் டீம் லன்னு ஒரு கான்செப்ட் யூஸ் பண்ணி அரே ஸ்டோரேஜ் வந்து பிரிச்சு கொடுப்பாங்க அவங்க கிட்ட இருக்கிற ஸ்டோரேஜ் நம்மளுக்கு. இதுல வந்து ஸ்டோரேஜ் மத்தபடி இன்வால்வ்மென்ட் கிடையாது, நம்ம டீம் மட்டும் தான் இன்வால்வ் ஆகும். ஆமா. சார் Okay. ILO ஐடி ரேக் வந்து கன்சோல் வந்து கான்ஃபிகர் பண்ணி DC அட்மின் தருவாங்க. யூசர் நேம் பாஸ்வேர்டு வச்சு நம்ம லாகின் பண்ணி அதுக்கப்புறம் தான் ரைட் கான்ஃபிகர் பண்ணுவோம் விர்ச்சுவல் கன்சோல்ல. ஆமா ஆமா, கரெக்ட்டா? ஓகே, கரெக்ட் தான், கரெக்ட் தான். எஸ். இப்போ வந்து F11 இன்ஸ்டால் இருக்கு இல்லையா, F11 பிரஸ் பண்றீங்க, இன்ஸ்டலேஷன் நடக்கும். ஓகே, இன்ஸ்டலேஷன் நடக்குது, அவ்வளவுதான். இன்ஸ்டலேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா ரீஸ்டார்ட் ஆகும். தென் அதுக்கு அடுத்து IP கான்ஃபிகர் பண்ணணும், DNS கான்ஃபிகர் பண்ணணும், ஹோஸ்ட் நேம் கான்ஃபிகர் பண்ணணும். டவுட்ஸ் இருக்காங்க? நான் சொன்னது பாயிண்டா போட்டுக்கோங்க. பாயிண்ட் நம்பர் 1 ILO or IDRA configured by DC administrator. Point number 2 RAID configured by our team. அதுக்கு முன்னாடி ஹெச்பிக்கு வந்து இன்டெலிஜென்ட் ஹெச்பி வந்து F10 ப்ரெஸ் பண்ணணும் ஃபார் இன்டெலிஜென்ட் ப்ரொஃபஷன். டெல் சர்வருக்கு வந்துட்டு F2 ப்ரெஸ் பண்ணணும், லைஃப் சைக்கிள் கண்ட்ரோலருக்கு. அதில் ரைடு கான்ஃபிகர் பண்ணணும். அந்த பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க. பாயிண்ட் நம்பர் 3 விர்ச்சுவல் மீடியா எனேபிள் பண்ணணும். பாயிண்ட் நம்பர் 4 எனேபிள் பண்ணதுக்கப்புறமா ESX இன்ஸ்டால் பண்ணணும். இப்போ அது ESX இன்ஸ்டாலேஷன் போய்கிட்டு இருக்கு. இது முடிஞ்சதுக்கப்புறமா போஸ்ட் கான்ஃபிகரேஷன் சொல்லுவோம் நம்ம. போஸ்ட் கான்ஃபிகரேஷன்னா ESX இந்த பில்ட் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் போஸ்ட்னா பின்னாலும் தான் அர்த்தம். ஸோ இன்ஸ்டாலேஷன் முடிஞ்சதுக்கப்புறமா நம்ம கான்ஃபிகர் பண்ணுறது தான் போஸ்ட் கான்ஃபிகரேஷன். அந்த போஸ்ட் கான்ஃபிகரேஷனில் நம்ம என்னெல்லாம் பண்ணோம்னா IP கான்ஃபிகர் பண்ணுறது, DNS அதெல்லாம் பண்ணுவோம். ஓகே, இங்கே பாருங்க, ரீபூட் சர்வர் ஆர் ரிமூவ் இன்ஸ்டலேஷன் மீடியா. ரிமூவ் இன்ஸ்டலேஷன் மீடியானா அந்த விர்ச்சுவல் சிடிடியோடைய ஆட்டோமேட்டிக்காக ரிமூவ் பண்ணிடும். ஸோ எல்லோ கலர் வந்து கிளிக் ஆகிருக்குன்னு அர்த்தம். என்டர் கொடுத்தா ரீபூட், என்டர் கொடுக்குறேன். இப்போ அது ரிமூவ், அந்த மீடியா ரிமூவ் ஆகி ஆட்டோமேட்டிக்காக நார்மல் பூட்டுக்கு வந்துடும். அதான் அதோட அர்த்தம். ஸோ இப்போ நார்மல் பூட் ஆகும். இப்போ பண்றது எல்லாமே நம்ம ரிமோட் கன்சோல்ல தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஞாபகம் வச்சுக்கோங்க, ILO மூலமா தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம், அல்லது ஐடிராக் மூலமா தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ பண்றது எல்லாமே ரொம்ப தட்
இப்போ ரெய்ட்ல வந்துட்டு 0 ரெய்ட் 0 ரெய்ட் 1 ரெய்ட் 2 இப்படி இருக்குல்ல அதுல நம்ம எது சார் கான்ஃபிகர் ரைடு பண்ணுவோம்? 1 அதான் அப்ளை சொன்னேன்ல, ரெய்ட் 1. ரைடு 1 ஓகே. நோட் பண்ணிக்கோங்க. அதையுமே நோட் பண்ணிக்கோங்க. ரைடு 1 தான் மோஸ்ட்லி வி ப்ரிஃபர் ரைடு 1. ஓகே, RAID 1 is mirroring தானா? ஆமா மிரரிங் தான். ஆமா. ஓகே, ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நவ் வி ஆர் இந்த ESX இன்ஸ்டலேஷன் முடிஞ்சிருச்சு. இப்போ இதில் பாருங்க, VMware ESX 7.03 என்ன, இதில் வந்து என்ன ப்ராசஸர் இருக்குது, என்ன ரேம் இருக்குது, இதில் IP அட்ரஸ் என்ன IP அட்ரஸ் இருக்குது, அதோட ஹோஸ்ட் நேம் என்ன, எல்லாமே இருக்கும். இதில் நம்ம IP கான்ஃபிகர் பண்ணணும். இங்கே பாருங்க, F2 கஸ்டமைஸ், F12 சிஸ்டம் ஷட் டவுன் ஆர் ரீஸ்டார்ட். நம்ம இப்போ F2 ப்ரெஸ் பண்ணணும். ஸோ நீங்கள் உங்களோட லேப்டாப்பில் F2 கீ ப்ரெஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ப்ராம்ப்ட் வரும். ரூட் பாஸ்வேர்டு ப்ராம்ப்ட். நம்ம பாஸ்வேர்டு கொடுத்தோம் இல்லையா, அந்த பாஸ்வேர்டு இங்கே கொடுக்கணும். கொடுத்துட்டு என்டர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கான்ஃபிகரேஷன் பேஜ் வந்து ஓப்பன் ஆயிரும். சரிங்களா? இதில் பாஸ்வேர்டு மாற்றினா இந்த இடத்துல பாஸ்வேர்டு மாற்றிக்கலாம். கான்ஃபிகர் மேனேஜ்மெண்ட் நெட்வொர்க். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ESXஐ பொறுத்த வரைக்கும் பிரைமரி IP அட்ரஸ் வந்து we will call it as a மேனேஜ்மெண்ட் நெட்வொர்க்னு சொல்லுவோம். நோட் பண்ணிக்கோங்க. பிரைமரி IP அட்ரஸை we will call it as a மேனேஜ்மெண்ட் நெட்வொர்க்னு சொல்லுவோம். ஸோ மேனேஜ்மெண்ட் நெட்வொர்க் வந்து நம்ம கான்ஃபிகர் பண்ணணும். அதுக்கு கான்ஃபிகர் மேனேஜ்மெண்ட் நெட்வொர்க். இப்போ கீபோர்டில் நான் வந்து என்ன கீ ப்ரெஸ் பண்ணுறேன்னா டவுன் ஆரா ப்ரெஸ் பண்ணுறேன், கான்ஃபிகர் மேனேஜ்மெண்ட் நெட்வொர்க் வருது. தென் என்டர் கீ ப்ரெஸ் பண்ணுறேன். இதில் IPv4 கான்ஃபிகரேஷன், இந்த IPv4 கான்ஃபிகரேஷனில் என்டர் கீ ப்ரெஸ் பண்ணுறேன். நவ் ஐ ஹாவ் டு செலக்ட் செட் ஸ்டாட்டிக். நான் இப்போ வந்து மறுபடியும் ஆரோ கீ ப்ரெஸ் பண்ணுறேன். பை டிஃபால்ட்டாக டைனாமிக்கில் இருக்குது. நான் வந்து செட் கொடுக்குறேன், ஸ்டாட்டிக் கொடுக்குறேன். ஸ்டாட்டிக் கொடுத்தோம்னா ஐ வில் ஹேவ் டு ப்ரெஸ், இப்போ ஸ்பேஸ் பார் செலக்ட் பண்ணுறேன். ஸ்பேஸ் பார் செலக்ட் பண்ணால் இங்கே செலக்ட் ஆயிரும். தென் எகெயின் ஐம் செலக்டிங் த டவுன் ஆரோ. இப்போ இதில் IP கொடுக்குறேன் 192.168.2. அதில் 71 கொடுத்தோமா, 70 கொடுத்தோம், 60 கொடுத்தோமா, 61 கொடுத்தோம். இந்த IP அட்ரஸ் வந்து யார் ப்ரொவைட் பண்ணுவாங்கன்னா உங்களுக்கு டீம் ப்ரொவைட் பண்ணுவாங்க. என்ன IP அட்ரஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறத அவங்க தான் முடிவு பண்ணுவாங்க. சரிங்களா? நீங்களா ஒரு IP அட்ரஸ் கொடுக்கக்கூடாது, தப்பான IP அட்ரஸ் கொடுக்கக்கூடாது, IP கான்ஃபிளிக்ட் ஆயிரும். IP அட்ரஸ் கொடுக்கணும், சப்நெட் மாஸ்க் கொடுக்கணும், டிஃபால்ட் கேட்வே கொடுக்கணும். இந்த IP அட்ரஸ் கேன் பி ரிசர்வ்டு. இது கண்டிப்பாக ரிசர்வ்ல தான் இருக்கணும். இந்த IP அட்ரஸ் வேற ஒரு ESXல யூஸ் பண்ணிருக்கூடாது. அப்படி யூஸ் பண்ணியிருந்தா IP கான்ஃபிளிக்ட் ஆகி ESX டவுன் ஆயிரும். ரிமெம்பர் தட். இந்த IP நீங்கள் கொடுக்கறதுக்கு முன்னாடி 100 தடவை யோசிச்சு கொடுங்க. கரெக்டான IP அட்ரஸ் கொடுக்குறோமா, இந்த IP அட்ரஸ் யூஸில் இருக்கா, யூஸில் இல்லையான்னு சொல்லி கொடுங்க. யூஸில் இருந்ததுன்னா பிரச்சனையில் நீங்கள் மாட்டிப்பீங்க. ஒவ்வொரு விஷயமும் பண்ணுறப்பையும் கரெக்டாக கால் எடுத்து வைக்கணும். கண்ணு வெடியில் கால் வைக்கிற மாதிரி கரெக்டாக கால் எடுத்து வைக்கணும். தப்பான கால் எடுத்து வச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக வெடிச்சிடும். பிரதர், நம்ம வந்து ஸ்டாட்டிக் IP கொடுக்குறோம்னா எக்ஸ்க்ளூசிவ் மேக் பைண்டிங் கொடுத்தா ஒன்றும் பிரச்சனை ஆகாது இல்ல? இல்லை, மேக் பைண்டிங்ல எதுவும் பண்ண தேவையில்லைங்க. நீங்கள் ஓகே. ஸோ மேக் பைண்டிங் பண்ண ஐ மீன் தேவையில்லை. ஜஸ்ட் இதை எதுக்கும் வந்து நம்ம வந்து ரிசர்வ் பண்ணி நீங்கள் வந்து செக்யூரா ஐபேமோ வச்சுக்கிறதுக்கு ஏதோ தான் ஒரு IP. டூலில் ரிசர்வ் பண்ணி வச்சுக்கோங்க இந்த ஐபியை. ம். சரியா? இப்போ நான் கொடுத்துட்டேன், என்டர் கொடுக்குறேன். ப்ரோ ஒரு டவுட்டுங்க ப்ரோ. இப்போ IP ஐபி கான்ஃபிகர். அட்ரஸ் வந்து நெட்வொர்க் டீம் தானே கொடுப்பாங்க? IP அட்ரஸ் கான்ஃபிகர் பண்ற சொல்றீங்களா, கொடுக்கறத இல்ல சொல்றீங்களா? இல்ல. இப்போ நம்ம வந்து இந்த ESXக்கு அசைன் பண்றதுக்கு அவங்க வந்து ரிசர்வ் பண்ணி நமக்கு தானே கொடுப்பாங்க. எது ஃப்ரீ அது IP ஐபின்றது. அட்ரஸ் வந்து கான்ஃபிகர் எல்லாமே நெட்வொர்க் டீம் தான் பண்ணுவாங்க. சுவிட்ச் லெவல்ல எல்லாமே பண்றது. பட் நம்ம தான் கேட்போம், எனக்கு இந்த சீரிஸ்ல IP வேணும், இதெல்லாம் இந்த சீரிஸ்ல நம்ம தான் கேட்போம் அவங்கள்ட்ட. நம்ம கிட்ட தான் IP அட்ரஸ் எல்லாமே இருக்கும். எந்தெந்த IP அக்குப்பையா இருக்கோ, எந்தெந்த IP ஃப்ரீயா இருக்கும், நம்ம கிட்ட தான் அது எல்லாமே இருக்கும். ஓகே ஓகேங்க. ஸோ நெக்ஸ்ட் அகைன் ஏரோ கீ ப்ரெஸ் பண்றேன். DNS கான்ஃபிகர் பண்ணணும். என்டர் கொடுக்குறேன். சேம் ஏரோ கீ ப்ரெஸ் பண்றேன், ஸ்பேஸ் பார் தட்டுறேன். யூஸ் த ஃபாலோவிங் DNS சர்வர். பிரைமரி DNS சர்வரோட IP அட்ரஸ் வந்து 192.168.2.1. ஸோ DNS சர்வர் IP கொடுத்துட்றேன். அதே மாதிரி ஹோஸ்ட் நேம் கான்ஃபிகர் பண்றேன். ஹோஸ்ட் நேம் என்ன கொடுக்குறேன், நாங்கள் DNS சர்வர் IP கொடுக்குறது எந்த சர்வர்னா என்னோட டொமைன் கண்ட்ரோலர் இருக்கு இல்லையா, அந்த டொமைன் கண்ட்ரோலோட IP தான் நான் கொடுக்குறேன். சரிங்களா? Let me show you.
டொமைன் கண்ட்ரோல் ஐபி தான் டிஎன்எஸ் ஐபி, சரியா? 2.10 அதுதான் நான் இங்க கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? ப்ரொடக்ஷன்லயும் நம்ம வந்து டொமைன் கண்ட்ரோலர் ஐபி தான் கொடுப்போம். கண்டிப்பா டொமைன் கண்ட்ரோல் ஐபி தான் கொடுப்போம். மோஸ்ட்லி டொமைன் கண்ட்ரோல் will act as a DNS server. கண்டிப்பா DNS server மேபி சம்டைம்ஸ் தனியா இருக்கும், பட் மோஸ்ட்லி வந்து ஏடியோட தான் மெர்ஜ் இருக்கும். மோஸ்ட்லி 99% ஏடியோட தான் இருக்கும். ஓகே, எல்லா EXXI சர்வரும் கரெக்ட்டா? கண்டிப்பா. நாட் only ESXi, விண்டோஸ் சர்வர் எல்லாமே ஏடியோட தான் ஏடி சர்வர் DNS சர்வர் தான் மெர்ஜ் இருக்கும். ESXi 8 Cloud 0. சோ இப்போ ESXi யூசர் நேம் கொடுக்கணும், சரி ஹோஸ்ட் நேம் கொடுக்கணும். ஹோஸ்ட் நேம் வந்து உங்க என்வரான்மெண்ட்ல என்ன ஸ்டாண்டர்ட் நேமிங் ஸ்டாண்டர்ட் யூஸ் பண்றாங்களோ அதுதான் கொடுக்கணும். நீங்களா உங்க இஷ்டத்தை கொடுக்கக்கூடாது. அவங்க சொல்லுவாங்க இந்த ஸ்டாண்டர்ட் கொடுக்கணும்னு சொல்லி, அல்லது நீங்களே தெரிஞ்சுப்பீங்க லைக் இதுக்கு முன்னாடி என்ன இருக்கோ அதை வச்சு நீங்க கொடுக்கணும். ஓகே, இதை என்டர் கொடுத்துட்றேன், அவ்வளோதாங்க. ஸோ மோஸ்ட்லி பி டன். ஐபி கான்ஃபிகர் பண்ணிச்சு, டிஎன்எஸ் முடிஞ்சிச்சு, ஹோஸ்ட் நேம் முடிஞ்சிச்சு. VLAN இருந்தால் VLAN கொடுக்கணும், பட் இது வந்து நெட்வொர்க் டீம் எந்த VLAN கொடுக்குறாங்களோ அதை நீங்கள் செட் பண்ணிக்கணும். நெட்வொர்க் ராப்டர் இதை விட்டுருங்க. எஸ்கேப் கொடுத்தீங்கன்னா பேக் வரும். இப்போ எஸ்கேப் கீ ப்ரெஸ் பண்ணியிருக்கேன். அப்ளை சேஞ்சஸ் ரீஸ்டார்ட் மேனேஜ்மெண்ட் நெட்வொர்க் ஒய் கொடுக்கணும், சரியா? நான் வந்து இப்போ சேஞ்சஸ் பண்ணுறேன், ஒய் கொடுக்குறேன். இப்போ எனக்கு ஐபி கான்ஃபிகர் ஆயிடுச்சு. இதை நான் எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, நீங்கள் மறுபடியும் எஸ்கேப் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்க, இந்த இடத்துல தெரிஞ்சுக்கலாம். இந்த இருக்கா ESXi ஹோஸ்ட் நேம், ESXi IP அட்ரஸ் கான்ஃபிகர் ஆயிடுச்சா? இப்போ இந்த ஐபி இங்கேருந்து பிங்கை தான் செக் பண்ணுங்க. உங்களோட டொமைன் கண்ட்ரோல் இருக்கு இல்லையா, அங்கேருந்து பிங் ஆகணும். கமாண்ட்ல போயிட்டு பிங் 192.168.2.61 பிங் ஆகுது, கரெக்டா? இப்படி பிங் ஆகணும். பிங் ஆகலைன்னா ரெண்டு கம்யூனிகேஷன்ல இப்போ எப்படி பிங் ஆகுது தெரியுமா? ரெண்டுக்கும் அந்த DNS மூலமா தான் வந்து பிங் ஆயிட்டு இருக்கு. அந்த DNS ஐபி மூலமா ரெண்டுமே கம்யூனிகேஷன் நடக்குது. இப்படி கம்யூனிகேஷன் நடந்தாதான் நம்மளால இங்க இருந்து அதை ஆக்சஸ் பண்ண முடியும். புரியுதா உங்களுக்கு? இந்த கம்யூனிகேஷன் இருந்தாதான் இந்த DNS இந்த சர்வர்ல இருந்து இந்த இதுல இருந்து நம்ம அதை ஆக்சஸ் பண்ண முடியும். அதுக்காக தான் நம்ம இதை பிங் பண்ணி பாக்குறோம். ஓகே, பிங் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு ஐபி கான்ஃபிகர் பண்ணிக்கோங்க. அடுத்த பாயிண்ட் கான்ஃபிகர் மேனேஜ்மெண்ட் நெட்வொர்க். Configure management network provide configure management network provide IP address, subnet mask, default gateway. Next point, configure DNS server. Configure DNS server IP. At the point, configure DNS server IP. Then other at the point, configure host name. Configure host name. Bracketல as per the naming standard. Host name வந்து as per the naming standard தான் இருக்கணும். So bracketல configure host name as per the naming standard போட்டுக்கோங்க. ஓகே, ஆல்மோஸ்ட் அதுக்கப்புறமா ESXi சாரி vCenter லாகின் பண்ணுங்க. அதுக்கடுத்து முக்கியமான வேலை இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன். அடுத்த பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க. மேக் த DNS entry. மேக் த DNS entry. நான் இப்போ DNS சர்வரில் இருக்கேன். இதில் வந்து ஃபார்வர்ட் லுக்அப் ஜோன், ரிவர்ஸ் லுக்அப் ஜோனில் வந்து அந்த ஹோஸ்ட் நேமை நான் ஆட் பண்ணணும், சரியா? ஸோ நான் வந்து DNS போகிறேன், டூல்ஸில் போயிட்டு இப்போ DNS சர்வரில் இருக்கேன். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃபார்வர்ட் லுக்அப் ஜோன், ரிவர்ஸ் லுக்அப் ஜோனில் இந்த ESXi ஆட் பண்ணணும். இதை நோட் பண்ணிக்கோங்க. We will have to add the ESXi IP address in forward lookup zone and reverse lookup zone. First point, make the DNS entry. அது கீழே sub point add the ESXi IP address in forward lookup zone and reverse lookup zone. இப்போ ஆல்ரெடி நான் DNS சர்வர்ல forward lookup zone, reverse lookup zone ஃப்ரீ வச்சிருக்கேன். என்னோட டொமைன் நேம் ரைட் கிளிக் பண்றேன், அதில் நியூ போறேன். நியூ ஹோஸ்ட் A ரெக்கார்டுன்னு இருக்கும். இதுல போயிட்டு I will have to enter the ES name, ESXi 8 prod 0. இதான் ESXi நேம் நான் கொடுத்தேன். இந்த ESXi IP 192.168.261. இதுல கிரியேட் அசோசியேட் ரெக்கார்ட். இப்போ ஆட் ஹோஸ்ட்னு கொடுத்தீங்கன்னா இந்த ரெக்கார்ட் இங்க ஆட் ஆயிரும்.
இதை வந்து எதுக்கு ஆட் பண்றோம்னா வந்து ஐபி அட்ரஸ் இல்லாம ஹோஸ்ட் நேம் வச்சு ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு தானே இந்த ஃபார்வர்ட் லுக்அப் ஜோன், ரிவர்ஸ் ஆமா ஆமா லுக்அப் ஜோன். இன்னொன்னு என்எஸ் லுக்அப் நடக்கும். சரி ஓகே, இதை நான் டெலிட் பண்றேன். இப்ப ஹோஸ்ட் நேம் என்ன? https:// இப்போ ஆல்ரெடி ஒரு ESXi வந்துட்டு நான் vCenter கனெக்ட் பண்ணியிருக்கேன். vCenter லாகின் பண்றேன். அது வந்து ஃபார்வர்ட் லுக்அப் ஜோன், ரிவர்ஸ் லுக்அப் ஜோன் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த ESXi இருக்கு இல்லையா, இந்த ESXi ஹோஸ்ட் நேம் காப்பி பண்ணிட்டு https:// போடுறேன். எனக்கு ESXi ஆக்சஸ் ஆகும். சரியா? சேம் எனக்கு ESXi IP2 ஒரு நேம் என்ன வச்சிருக்கேன், ESXi 8 prod 02 வச்சிருக்கேன். இப்போ என்டர் கொடுக்குறேன். பாருங்க எனக்கு ஓப்பன் ஆகல. இப்போ இதை ஓப்பன் ஆக வைக்கட்டா? அப்பதான் நம்ம என்ட்ரி போடுறோம். இப்போ இது எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, NS lookup அப்படின்னு போட்டு 192.168.2.61 போட்டா நோ cannot find NS lookup. இது NS lookup ரிசால்வ் ஆகணும். அப்படி ரிசால்வ் ஆகணும் அப்படின்னா we will have to put the entry on DNS. ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன், DNSல போயிட்டு நியூ ஏ ரெக்கார்ட் போகிறேன். ESXi 02 தானே, 02 02 ஓகே. தென் ஐபி அட்ரஸ் கொடுக்கணும் 2.61. இப்போ ஆட் ஹோஸ்ட் கொடுத்துட்றேன். சரியா? இப்போ எனக்கு NS lookup நடக்கும் பாருங்க. சேம் NS lookup ஐபி போடுறேன். இந்த NS lookup கண்டிப்பாக நடக்கணும். நடந்தாதான் நமக்கு இங்க இந்த ரிசால்வ் ஆகும். இப்போ பாருங்க, இங்க ரிசால்வ் ஆகணும். ஆக்சுவலி இங்கே ESXi 8 prod 01 ஐபி என்ன கொடுத்தது, பேர் என்ன கொடுத்தேன், ஹோஸ்டிங் மாற்றி கொடுத்துருக்கோம். ESXi 8 prod 02 கரெக்டாக கொடுத்துருக்கேன். ரெக்கார்ட் சரியாக கிரியேட் ஆகலைங்க. ப்ராடக்ட் 02 கீழே இருக்கும். இந்த ரெக்கார்டு சரியாக கிரியேட் ஆகலை. சரியாக கிரியேட் ஆகலைன்னா அங்கே ரிசால்வ் ஆகாது. ரிசால்வ் ஆயிடுச்சு, NS lookup ரிசால்வ் ஆயிடுச்சு. பட் NS lookupல இருந்து இன்காக்னிட் விண்டோல செக் பண்ணலாமா பிரதர்? ரிவர்ஸ் லுக்கப் கரெக்டாக தான் பார்த்துக்கிறேன். இன்காக்னேட்டோல செக் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. லெட்ஸ் ட்ரை. கண்டிப்பாக இங்கே ரிசால்வ் ஆகணும். ரிசால்வ் ஆகிட்டு வேறு ஏதாவது இஷ்யூ இருக்குன்னு அர்த்தம். கம்யூனிகேட் ஆகுதில்ல. சார் VCSA டெப்ளாய்மெண்ட் பண்ண பின்னாடி தான் நம்ம ஆக்சஸ் பண்ண முடியும் வெப் மூலமா? இல்லை, அது நீங்கள் டெப்ளாய்மெண்ட் பண்ணாமலே பண்ணிக்கலாங்க. ஓகே ஓகே ஓகே. இது EXSI ஆக்சஸ், இது vCenter தனியா. சரி, இதில் வேறு ஏதாவது பிரச்சனை இருக்குது. லெட் மீ சால்வ் திஸ் ஒன். ஓகே ஃபைன், அதை நம்ம பார்த்துக்கலாம். பட் DNS என்ட்ரி ரெக்கார்ட் போடுங்க. ரெக்கார்ட் போட்டதுக்கப்புறமா NS lookup ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரி வரணும். இப்படி வந்தால் தான் ப்ராப்பராக பண்ணியிருக்கீங்க. நோட் பண்ணிக்கோங்க. DNS என்ட்ரி மஸ்ட் பண்ணதுக்கப்புறமா தென் நம்ம ESXi vCenter ஆட் பண்ணணும். சரிங்களா? vCenter IP vCenter IP வந்து 70. இப்போ vCenterல நான் ஆட் பண்றேன். நோட் பண்ணிக்கோங்க. DNS என்ட்ரி போடுறோம். போட்டதுக்கு அப்புறமா add the ESXi host in cluster. ஸோ கிளஸ்டர் ரைட் கிளிக் பண்றேன், ஆட் ஹோஸ்ட் கொடுக்குறேன். இந்த ESXiயோட டொமைன் நேம் கொடுக்குறேன். ஓகேங்களா? சரி, டொமைன் நேம் பாருங்க, ஹோஸ்ட் நேம் ஃபுல்லி குவாலிஃபைட் டொமைன் நேம் கொடுக்குறேன். தென் ரூட் பாஸ்வேர்ட்
root password. இந்த மாதிரி வரும். இதை ஓகே கொடுங்க, செலக்ட் பண்ணிட்டு ஓகே கொடுங்க. இப்போ ESX ஹோஸ்ட்டை நான் ஆட் பண்ண போகிறேன், vCenter ஆட் பண்ண போகிறேன். தென் நெக்ஸ்ட் ஃபினிஷ். இப்போ ESX ஹோஸ்ட் வந்து vCenter ஆட் ஆகுது பாருங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல இந்த சர்வர் வந்து புது சர்வர், அதுவும் டெல் மாடல் சர்வர், அதனால தான் டெல் கிளஸ்டர் கீழே ஆட் பண்றோம். ஆட் பண்றேன். ஏன்னா வந்து விமோஷன் மைக்ரேஷன் இந்த ஃபியூச்சர் ஆக்சஸ் பண்றதுக்காக. கரெக்டா? ஆமா, அதுதான். ஸோ இப்போ இது ஆட் ஆகி முடிச்சிருச்சு. எஸ், இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் வந்து இது இந்த மாதிரி தான் இருக்கும். தென் we can exit from the maintenance mode. இப்போ நான் பண்ணது தான் ப்ரொடக்ஷன் அப்படியே பண்ணியிருக்கேங்க. இதுக்கப்புறமா என்ன பண்ணணும் அப்படின்னு நோட் பண்ணிக்கோங்க. ஃபயர்வால்ட்டு சொல்லி போர்ட் ஓப்பன் பண்ணணும். சரிங்களா? நோட் திஸ் பாயிண்ட். ஓப்பன் த போர்ட் ஓப்பன் பண்ணணும். ஃபயர்வால் டீமுக்கு ஒரு மெயில் பண்ணி சில போர்ட் வந்து ஓப்பன் பண்ணணும். ஓப்பன் பண்ணிட்டு தான் நம்ம ஆக்சுவலி ESX ஆட் பண்ண முடியும். போர்ட் ஓப்பனிங், send mail to firewall team for port opening. Mail to firewall team for port opening. சரியா? போர்ட் ஓப்பன் பண்ணுறது ஃபயர்வால் டீம் ஃபோன் என்னென்ன போர்ட் ஓப்பன் பண்ணுவாங்கன்னா 80443 902 இந்த மாதிரி போர்ட் ஓப்பன் பண்ணணும். பண்ணதுக்கப்புறமா நம்மளால் ESX ஆட் பண்ண முடியும். சரியா? இந்த ப்ரொடக்ஷன் என்விரான்மெண்ட்டில் பண்ணது. தென் அதுக்கடுத்து லைசன்ஸ் ஆக்டிவேட் பண்ணோம். லைசன்ஸ் ஆக்டிவேஷன், லைசன்ஸ் முக்கியம் ஆக்டிவேட் பண்ணுறது. அப்புறம் add host in distributed switch, map the என்ன பண்ணிக்கோங்க, same storage. இதை பற்றி இந்த ரெண்டுமே பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ உங்களுக்கு புரியாது, நான் நெக்ஸ்ட் கிளாஸில் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். இதை மட்டும் சும்மா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. add the host in distributed switch, map the ESX in storage. இந்த 2 பாயிண்ட் முக்கியம். இப்போ நான் சொன்னது தான் ப்ரொடக்ஷன் அப்படியே பண்ணுறது. நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக 1 by 1 சொல்லியிருக்கேன். இது எந்த ஒரு சேஞ்சஸ் இருக்கக்கூடாது, எதையும் மறக்கக்கூடாது. சரியா? ஓகே, எஸ், எனி டவுட்ஸ்? 10 நிமிஷம் லேட் ஆச்சு. இப்போ நீங்க வந்து போர்ட் எனேபிள் பண்ணணும்னு சொன்னீங்க இல்லையா? 80443. நீங்க வந்து அந்த நம்ம கிளாஸ்ல பார்த்தோம், அந்த ஒரு 6ல இருந்து 7 புரோட்டோகால் தானே நீங்க போர்ட்ன்றீங்க 80443. சரி, ஒவ்வொரு புரோட்டோகாலுக்கு ஒரு போர்ட் ஒண்ணுங்க. சோ அந்த எல்லா போர்ட்டும் நம்ம எனேபிள் பண்ணோம். ஆமா, போர்ட் ஓபன் பண்ணோம். இது என்னன்னா ESX எல்லாமே ஃபயர்வால்ல கனெக்ட் ஆயிருக்கும். ப்ரொடக்ஷன்ல ஃபயர்வால்ல கனெக்ட் ஆயிருப்ப பை டிஃபால்ட் போர்ட் வந்து பிளாக்ல இருக்கும். நம்ம அதை வந்து ஓபன் பண்ணணும் ஃபயர்வால் டீம் சொல்லி. சார் இப்போ EXI நீங்க வெப் மூலமா ஆக்சஸ் பண்ணீங்க இல்லைங்க? அப்போ அன்னைக்கு வந்து VCSA நம்ம டெப்ளாய்மென்ட் பண்ணோம் பாத்தீங்களா? ஸ்டேஜ் 1 ஸ்டேஜ் 2. அது என்ன, அது நான் ரெஃபர் பண்ணல நானு. முழுசா என்ன டிஃபர் அத கேக்குறேன். இல்ல, VCSA வேறங்க, ESX வேறங்க. ESX ஃபர்ஸ்ட் ஒரு என்வயரன்மென்ட்ல ESX போட்டு எடுத்தான். நீங்க அந்த கிளாஸ் ஃபுல்லா கவனிச்சீங்களா? இல்ல கவனிச்சேன் நானு. பிராக்டிசஸ் எதுமே இல்ல, அப்படியே வெள்ள நோட்ஸ் தான் நான் பார்த்துட்டு இருக்கேன். சரி, இன்னொரு வீடியோ கூட பாருங்க. இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம ஐபி கொடுத்திருப்போம். இன்ஸ்டால் பண்ணும்போது ஐபி கொடுத்திருப்போம். அந்த ஐபி மூலமா தான் நம்ம பிரவுசர்ல ஆக்சஸ் பண்ணுவோம். சரி, ஃபர்ஸ்ட் ESX போடுறோம். ESX போட்டதுக்கு அப்புறமா vCenter போடுறோம். அதுக்கப்புறமா vCenter ஆக்சஸ் பண்றோம். தென் அதுக்கடுத்து எத்தனை ESXனால நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதான் ப்ரொசீஜர். சரிங்களா? ஓகே. கேஸ் எனி டவுட்ஸ்? க்ளோஸ் பண்ணிக்கலாம் செஷனை. லாஸ்ட் கிளாஸ் கொஞ்சம் அட்டெண்ட் பண்ணல. அது ரெக்கார்டிங் தான் ஃப்ரீ ரெடி ஆயிடுச்சுனா கொஞ்சம் போட்டுருங்க. ரெக்கார்டிங் அனுப்பிச்சிக்கிறேன். நான் அனுப்பல, நான் போட்டு விட்றேங்க, அனுப்பிச்சிக்கிறேன். இது பண்ணும்போது சேர்த்து பண்ணணும் கொஞ்சம் ப்ராக்டிஸ்க்காக. தேங்க்யூ. சரிங்க. ஓகே, எஸ், தேங்க்யூ ஆல். ஸோ இன்னைக்கு கம்ப்ளீட் செஷன் எடுத்துக்கிறேன். ரொம்ப இம்பார்ட்டன்ட் செஷன். லைசன்ஸ் ஆக்டிவேஷன் பண்ணுங்க. லைசன்ஸ் ஆக்டிவேஷன் எப்படி பண்றது கேக்குறீங்களா? இல்ல சார், அந்த லைசன்ஸ் ஆக்டிவேஷன்னா அந்த ESXA ஓட லைசன்ஸ் ஆக்ட் சார். ஆமா, ESXக்கு நான் லைசன்ஸ் இருக்கும். இந்த ESXல செலக்ட் பண்ணிட்டு கான்ஃபிகர் போனீங்கன்னா there is option called license. இந்த லைசன்சிங் ஆப்ஷன் இருக்கும். இந்த இடத்துல எவாலுவேஷன் லைசன்ஸ் இருக்கும். இதுல அசைன் லைசன்ஸ் போங்க. அசைன் லைசன்ஸ்ல
ஆல்ரெடி லைசன்ஸ் இருந்தா காமிக்கும், இல்லை நியூ லைசன்ஸ் போங்க, லைசன்ஸ் கீ என்ட்ரு பண்ணுங்க, என்ட்ரு பண்ணிட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா லைசன்ஸ் ஆக்டிவேட் ஆயிரும். இது வந்து உங்க டீம் கொடுப்பாங்க என்ன லைசன்ஸ்னு சொல்லிட்டு. ஓகே பிரதர், இப்போ EXSA கமிஷன் ப்ராசஸ் வந்து இவ்வளோ எங்க போனாலும் நம்ம வந்து ஒரு சர்வரை ஆட் பண்ணணும்னா இத்தனை ப்ரொசீஜர் நம்ம ஃபாலோ பண்ணணும் கரெக்டா? EXSA கமிஷன் இதுல எந்த ஒரு ஸ்டெப்பும் நீங்க விடக்கூடாது, எல்லா ஸ்டெப்பும் கண்டிப்பா ஃபாலோ பண்ணணும், எந்த ஒரு ஸ்டெப்பும் விடக்கூடாது. புரிஞ்சுது பிரதர், தேங்க்யூ. இதுல ஒரு ஸ்டெப் விட்டா கூட பெரிய இம்பாக்ட் ஆகும். சரிங்களா? அதுக்காக தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா நான் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. ஸ்டெப் பை ஸ்டெப்பா நோட் பண்ணிக்கோங்கன்னு சொன்னது காரணமே இதுல எந்த ஒரு ஸ்டெப்பும் மிஸ் ஆகக்கூடாது. ஓகே गाइस, இங்க வாதிரா. ஓகே गाइस, थैंक यू ஆல். நாளைக்கு பார்க்கலாம். சோ நாளைக்கு கிளாஸ் டைமிங் நான் போஸ்ட் பண்றேன். ஓகே, थैंक यू ஆல். Thank you bro. தேங்க்ஸ் ப்ரோ. தேங்க்யூ பிரதர். எஸ், ஒரு நிமிஷம், இது கொஞ்சம் ஃபீஸ் பே பண்ணிருங்க. ஃபீஸ் பே பண்ணாலும் ஃபீஸ் பே பண்ணிருங்க. ஸோ ஆல்மோஸ்ட் 16th ஆயிடுச்சு. ப்ளீஸ் பே யுவர் ஃபீஸஸ். தேங்க்யூ ஆல். Thanks bro. Thanks.